ஓகே கைஸ், எல்லாருக்கும் கேட்குதுல்ல? ஸோ டுடே வந்து இன்னைக்கு வந்து என்ன டாபிக் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ப்ளஸ் செட்டப்ஸ். அதாவது சி ப்ளஸ் செட்டப்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. நம்ம செஷன்ஸோட லிக்விடிட்டி, அதாவது இந்த செஷன்ஸோட லிக்விடிட்டி பேஸ்டாக வச்சு நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வந்து எல்லா செட்டப்ஸும் பார்த்துட்டு தான் வரும். செஷன்ஸ் லிக்விடிட்டி பார்ப்போம். தென் இதுக்கடுத்து சில்வர் புல்லட் பார்ப்போம். என்னென்னா எல்லாருக்குமே கொடுக்குற ஒரே ஒரு டிப் என்னென்னா, ஒரு மாடலையும் இன்னொரு மாடலையும் போட்டு நம்ம எப்போவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போது ஒரு மாடல் லேர்ன் பண்ண போகிறீங்க, இந்த செஷன்ஸ் லிக்விடிட்டி. இந்த செஷன்ஸ் லிக்விடிட்டி யூஸ் பண்ணும்போது இந்த க்ரைட்டீரியாஸ் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நான் அடுத்த கிளாஸில் எப்படின்னா சில்வர் புல்லட் பார்ப்பீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் க்ரைட்டீரியாஸ் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஒரு மாடலும் நான் சொல்லி தரும்போது என்னென்னா, 2 மாடலையும் வந்து எல்லா மாடலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. உங்களுக்கு எது செட் ஆகுமோ, உங்கள் டைமிங்க்கு எது செட் ஆகுமோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கணும். அண்ட் இந்த செஷன்ஸ் லிக்விடிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இதை ஃபஸ்ட்டு செஷன்ஸ் லிக்விடிட்டினா என்ன, தென் கில் ஜோன்ஸ்னால் என்ன, அதாவது இன்ட்ராடே ப்ரைஸ் தெரியல, அதை தான் வந்து கில் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன, இந்த இதில் வந்து எப்படி நம்மளோட என்ட்ரி மாடல் பார்க்குறது, இதெல்லாம் வந்து இந்த கிளாஸில் உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுத்துருவேன். ப்ளஸ் சி ப்ளஸ் செட்டப்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்துருவேன். தென் அஃப்கோர்ஸ் நம்ம டெய்லி ஹைஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து லிக்விடிட்டி பார்க்குறதும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 செஷனாக பிரிச்சுக்கலாம். அதாவது எப்படின்னா, ஏன் அது 3 செஷன்ஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம்பிள் ஃபோரெக்ஸ் மார்க்கெட் லெட்ஸே வந்து ஒரு 4:30 காலைல ஒரு 24 ஹவர்ஸ் போகிற மார்க்கெட்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதில் வந்து 1 ஹவர் லஞ்ச் பிரேக் டைம் இருக்கும். பட் ஓவராலாக ஒரு 23 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் போகிற மார்க்கெட்னு வச்சுக்கலாம். இப்போது அந்த ட்ரேடிங் ஹவர்ஸில், அதாவது இந்த 24 ஹவர்ஸ் ட்ரேடிங் ஹவர்ஸில் 3 செஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அதாவது ஏஷியா, லண்டன், தென் நியூயார்க். இந்த 3 செஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு வந்து ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலாக ஏஷியா டைம் ஜோன்ஸ், அதாவது இப்போ ஒரு ஏஷியா நான் ஒரு கலரில் கொடுத்துக்கிறேன். ஏஷியா பிங்க், தென் லண்டன் க்ரீன், இது வந்து ஒரு ப்ளூ இல்லைனா ரெட் கூட ஓகே, ப்ளூ கொடுத்துடலாம். ஓகே, பர்பிள் ஓகே. அதாவது ஏஷியா, லண்டன், தென் நியூயார்க், அதாவது யூஎஸ். இப்போ நம்ம ட்ரேடிங் ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இப்போ ஏஷியா இருக்குது. அது ஏன் ஏஷியா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏஷியானா டோக்கியோ, சிட்னி அவங்களாம் வருவாங்க. இந்த பர்டிகுலர் டைமில் தான் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம். இப்போ எக்ஸாம்பிள் ஏஷியா செஷன் ஓப்பன் ஆகுதுன்னா, ஏஷியா செஷன் ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பனிங் ஆகிற டைமை தான் ஏஷியா செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லண்டன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைமை தான் லண்டன் ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. என்ஒய் டைம் ஓப்பன் ஆகிற டைமை தான் என்ஒய் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் இது வந்து செஷன்ஸாக பிரிக்கிறாங்க தனியாக. இது பிரிக்கிறனால என்ன அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஏஷியா செஷன் வந்து ஓப்பன் ஆகுது காலைல, அதாவது 5:30 11:30 வரைக்கும் ஓப்பன் ஆகுது. டைமிங்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஏஷியா செஷன் ஓப்பன் ஆகுது காலைல வந்து 5:30 11:30 வரைக்கும் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அது வந்து மார்னிங் தான். நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அது வந்து இயர்லி மார்னிங். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஏஷியா டைமில் வந்து ஒரு 9 அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு 9 AM அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மார்னிங் டைம், அவங்களுக்கு அது மார்னிங் டைம் அப்படின்றதுனால, அது அவங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பனிங் டைம் அப்படின்றதுனால, அப்போ மோஸ்ட் பீப்புள் அவங்க வந்து வேக்காக இருப்பாங்க. அதாவது லைக் முழிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க முழிச்சிட்டு இருக்கிறனால என்ன ஆகுது, மார்க்கெட்டில் வந்து அப்போ அந்த பர்டிகுலர் டைமில் மார்க்கெட்டில் நிறைய மூமெண்டம் காஸ்ட் ஆகும், நிறைய வொலாட்டிலிட்டி இருக்கும், மூமெண்டம் இருக்கும். அதனால வந்து இது ஏஷியா செஷன்ஸ் அப்படின்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பிரிக்கிறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சு தான் பிரிக்கிறாங்க. சேம் சினாரியோ, லண்டன் எப்போ ஓப்பன் ஆகும்? 3-4. ஓகேங்களா? 3-4. அதாவது நான் சொல்ல போகிற எல்லா டைமிங்ஸுமே நியூயார்க் டைம் ஜோன்ஸ் தான். ஸோ நம்ம உங்கள் சார்ட்ஸில் வந்து UTC -5. கைஸ், நான் பேசுகிறது கேட்குதுல்ல எல்லாருக்கும்? லிகித், பிருத்திவி, யோகேஷ். அதாவது எல்லாருமே உங்களோட சார்ட்டில் UTC -5 அதுதான் வச்சுருங்க. ஏன்னா நம்ம நிறைய இந்த செஷன்ஸ் லிக்விடிட்டி முடிச்சுட்டு நம்ம நிறைய டைம் பேஸ்ட் மாடலில் நிறைய பார்ப்போம். ஓகேங்களா? சில்வர் புல்லட்டு 830 மாடல்ஸ்லாம் பார்ப்போம். இந்த 2 மாடல் பார்ப்போம். ஸோ அதனால் வந்து
இந்த டைம் பேஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து இதில் செட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நான் ஒரு பி ப்ளஸ் செட்டப்ஸும் போட்டிருப்பேன் நம்மளோட யூடியூப்பில், அதுக்கு வருவோம். ஸோ இப்போ லண்டன் ஸ்டாக் மார்க்கெட்னா 3லேருந்து 4, அதாவது நம்ம நியூயார்க் டைமில். அப்போ அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறனால என்ன ஆகுது, லண்டன் செஷன் ஓப்பன் ஆனதுனால என்ன ஆகுது, அப்போது நிறைய பீப்புள் அந்த பர்டிகுலர் டைமில் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ நல்ல மூமெண்டம் இருக்கும் மார்க்கெட்டில். அதனால தான் அந்த லண்டன் செஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ஒய் நியூயார்க் செஷனாக இருக்கட்டும். அப்போ என்ன ஆகும், நியூயார்க்கோட டைம் ஜோன் படி காலைல வந்து எத்தனை மணி, 8 மணிக்கு ஓப்பன் ஆகும் ஸ்டாக் மார்க்கெட். 8 மணிக்கு ஓப்பன் ஆகும்னா 8 மணிக்குனா 8 AM அவங்களுக்கு, ஓகேங்களா. நம்ம ஊர் டைமுக்கு வந்து 6:30 நினைக்கிறேன், if I'm not wrong. 6:30 மணிக்கு தானே. அதாவது 8 AMக்கு வந்து அவங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ ஸ்டாக் மார்க்கெட் அவங்களுக்கு வந்து அந்த டைமில் ஓப்பன் ஆகிறனால, அதாவது நியூயார்க் மார்க்கெட் வந்து 8 AMக்கு ஓப்பன் ஆகிறனால என்ன நடக்குது அப்படின்னா, மார்க்கெட்டில் நிறைய மூமெண்டம் கிரியேட் ஆகுது. அப்போ அந்த பீப்புள் முழிச்சிட்டு இருக்கிற டைம் இதுதான். ஸோ அதனால நிறைய மூமெண்டம் மார்க்கெட்டில் கிரியேட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து ஒரு நம்மளோட என்ட்ரி மாடல்ஸும் பார்க்கணும். இதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஏஷியா, லண்டன் அப்படின்ட்டு வந்து நம்ம தனித்தனியாக வந்து பிரிக்கிறதுக்கும் நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா, வேறு எந்த இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த இண்டிகேட்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். ஏஷியா ரேஞ்ச் பை நிக்கோ இந்த இண்டிகேட்டர் இருக்கா, ஐ திங்க் இது எல்லாருமே ஒரு நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த இண்டிகேட்டரை பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஜஸ்ட்டு வந்து ஒரு ரைஸ் இல்லைனா இது பண்ணுங்க. பார்த்துட்டிங்களா எல்லாருமே? கைஸ் இருக்கீங்களா? ஓகே. இப்போது இந்த ஏஷியா ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்போவுமே ஏஷியாவை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கன்சால்டேஷன், அதாவது மார்க்கெட் வந்து அக்யூமுலேஷன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் எக்ஸாம்பிள் அக்யூமுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட்டில் அதாவது ஒரே பிளேஸில் இருப்பான் மார்க்கெட்டு. தென் என்ன பண்ணுவான், அந்த ஒரே பிளேஸில் இருக்கிற ரேஞ்ச் மார்க்கெட் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் மாதிரி கிரியேட் பண்ணுவான். இதுதான் அக்யூமுலேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மோஸ்ட்டாக ஏஷியா டைமில் வந்து நடக்கும். ஏஷியா டைமில் பெரிய மூமெண்டம்லாம் இருக்காது மார்க்கெட்டில். மோஸ்ட்டாக அக்யூமுலேஷன் தான் நடக்கும் மார்க்கெட்டில். ஒரே ஜோனில் இருப்பான், பெரிய ரேஞ்ச் ஒன்றும் க்ரியேட் ஆக மாட்டான். இதுதான் வந்து ஏஷியா ஸ்டாக் மார்க்கெட் டைமில் பண்ணுவான். லண்டன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஷியா வந்து கன்சால்டேட் பண்ணியிருக்கிறான்னா, லண்டன் என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு லோ இல்லைனா இங்கே இருக்கிற ஹையில் வந்து அப்படியே மேனிப்புலேஷன் பண்ணுற மாதிரி பண்ணுவான். லண்டன் வந்து மோஸ்ட்டாக மேனிப்புலேஷன் தான். ஒன்று கீழே போகிற மாதிரி போவான், இல்லை மேலே போகிற மாதிரி போவான். லண்டன் வந்து மோஸ்ட் லைக்லி வந்து ஒரு மேனிப்புலேஷன் தான். அண்ட் இன்னொரு என்ன டிப் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் செஷனில் தான் மோஸ்ட்டாக அன்னைக்கு டேவோட லோ இல்லைனா ஒரு ஹையை க்ரியேட் பண்ணுவான் லண்டனில் தான். அதாவது மார்க்கெட் இப்போ இன்றைக்கி 24 ஹவர்ஸா, இந்த 24 ஹவர்ஸில் மார்க்கெட் வந்து ஒரு லோ போயிருப்பான், இல்லை ஹை போயிருப்பான், கரெக்டாக. அப்போது அந்த ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து மோஸ்ட்லி யார் க்ரியேட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் டைமில் தான் க்ரியேட் பண்ணுவோம். அதுதான் இந்த மேனிப்புலேஷன் லெக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த லோவை பர்டிகுலர் ரோ இல்லைனா வந்து ஹையை வந்து க்ரியேட் பண்ணுறதே லண்டன் தான், புரியுதுங்களா. அந்த லண்டன் டைமில் தான் மோஸ்ட்லி வந்து இந்த மேனிப்புலேஷன் நடக்கும். நியூயார்க் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க் வந்து மோஸ்ட்டாக லண்டனோட மேனிப்புலேஷன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கீழே மேனிப்புலேட் பண்ணியிருக்கான், அதாவது லைக் கீழே போகிற மாதிரி மேனிப்புலேட் பண்ணியிருக்கான் அப்படின்னா வந்து நியூயார்க் வந்து என்ன பண்ணுவான்னா, அதை வந்து லைக் அந்த மேனிப்புலேஷன் வச்சு அவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸுக்கு போயிடுவான். இதுதான் வந்து ஏஎம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் வந்து ஏஎம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இதை எதுக்காக வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஏஷியா செஷன், லண்டன் செஷன், நியூயார்க் செஷன் மார்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏஷியாவோட ரேஞ்ச் இங்கே இருக்கா, ஏஷியாவோட ரேஞ்ச் இங்கே இருக்குன்னா காலைல 5:30லேருந்து 11:30 வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டைமும் போயிட்டு மேப்பில் போய் பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஏஷியா ரேஞ்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ தூரம் ஹை போயிருக்கான், இவ்வளோ தூரம் லோ போயிருக்கான். இந்த இண்டிகேட்டர் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அவன் அழகாக காமிச்சிருவான் இந்த ப்ராக்கெட் மாதிரி, எங்கேருந்து ஏஷியா ஸ்டார்ட் ஆச்சு, எங்கே வரைக்கும் முடிஞ்சதுன்னு. ஸோ அழகாக வந்து இந்த இண்டிகேட்டர்லேயே காமிச்சிருவான். இதுக்கு வந்து இது எதுக்கு காமிக்கணும், எதுக்கு இதை பார்க்கணுன்னா, ஏஷியாவோட ஹை அண்ட் லோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி இருக்கும், அதிகமாகவே இருக்கும். ஏன் லிக்விடிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஏஷியாவோட ஹையும் சரி லோவும் சரி, அதாவது ஏஷியாவோட ஹை, லோ, எவ்வளோ தூரம் ஹை போயிருக்கான் ஏஷியா டைமில், எவ்வளோ தூரம் லோ போயிருக்கான், அந்த பர்டிகுலர் டைம்ஸில் ஹைஸ், இங்கே இருக்கிற ஹையும் சரி, இங்கே இவ்வளோ தூரம் லோ, இவ்வளோ தூரம், எக்ஸாம்பிள் இவ்வளோ தூரம் ஹை போயிருக்கான், இவ்வளோ தூரம் லோ போயிருக்கிறான். அப்போ என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியாவோட ஹைஸ் அண்ட் லோஸும் லிக்விடிட்டி ஆக்ட் ஆகும். அதாவது ஏன் அந்த லிக்விடிட்டி ஆக்ட் ஆகும்னா, சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டாக பீப்புள் என்ன பண்ணிடுவாங்க, ஏஷியாவோட ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை, ஏஷியாவோட லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல், அந்த மாதிரி வந்து பீப்புள் வந்து பண்ணுவாங்க. இந்த மோஸ்ட் லைக்லி இந்த ஏரியாஸில் வந்து பண்ணுவாங்க ஏஷியாவோட ரேஞ்சில். இப்போ ஏஷியாவோட ஹை நம்ம என்ன ஆன்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கைஸ் நான் ஆடிபிள் தானே, மணி அண்ட் யோகேஷ், பிருத்திவி, லிகித், ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏஷியாவோட ஹைஸ் அண்ட் லோஸை மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதாவது நம்ம இந்த இண்டிகேட்டர் போட்டாலே காமிச்சிருவான். ஏஷியாவோட ஹைஸ் அண்ட் லோஸை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். மார்க் பண்ணி வச்சுட்டு கைஸ் ஜஸ்ட்டு ஃபுல்லாக கேளுங்க. ஏன்னா நம்ம மாடல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வருவேன். ஏன்னா நான் செட்டப்ஸ் மாடல்ஸில் கில் ஜோன்ஸும் நான் ஆட் பண்ணுவேன். அது சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம என்ன பண்ணோன்னா, ஏஷியாவோட ஹைஸ் அண்ட் லோஸை மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன ஆன்டிசிபேட் பண்ண போகிறோன்னா, ஏஷியாவோட ஹை, ஏஷியாவோட லோ. மார்க்கெட் ஏஷியாவோட ஹை இல்லைன்னா லோ, மார்க்கெட் வந்து அங்கே இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியாவோட லோ இங்கே இருக்குன்னா, ஏஷியாவோட லோவில் மார்க்கெட் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணி 1 மினிட் இல்லைனா 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ், இந்த 3 டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பண்ணிட்டான்னா நம்மளோட என்ட்ரி மாடலை பார்க்க போகிறோம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏஷியாஸோட, அதாவது எக்ஸாம்பிள் ஏஷியா லிக்விடிட்டியை லோவையும் எடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியா லிக்விடிட்டி இருக்குது, கீழே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்னா, அந்த ஆர்டர் பிளாக்ல இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்ல மிட்டிகேட் பண்ணிவிட்டு கூட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கூட பண்ணியிருக்கலாம். நம்மளோட என்ட்ரி மாடலை அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆனால் எந்த என்ட்ரி மாடல் சொன்னாலுமே ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒன்று மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஒரு என்ட்ரி இருக்குது, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா அதில் ஃபெயிலியர்ஸும் இருக்குது, லைக் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடும் இருக்குது. ஓகேங்களா? ஃபெயிலியர்ஸ் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு நல்ல ட்ரேடாக, ஏன்னா எந்த ட்ரேடுமே வந்து இது நல்லா போகக்கூடாதுன்னு அப்படின்னு எந்த ட்ரேடுமே நம்ம வந்து கிளிக் பண்ண மாட்டோம். பட் வந்து அன்றைக்கி அந்த ட்ரேட் நல்லா போடலாம், லெட்ஸ் கம் ஃபார் த நெக்ஸ்ட் டே. உங்களுக்கு வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஏஷியாவோட ஹைஸ் அண்ட் லோஸில் இருக்கும். நம்மளோட என்ட்ரி மாடலை பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ என்ட்ரி மாடலை பார்க்க போகிறோம், அதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இது எப்போ பார்க்கணும் அப்படின்ற டைமை வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன். இதை ஜஸ்ட்டு வந்து ஒரு ரிலேட்டடாக வைங்க, நான் எப்போ பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ புரியுதா ஏஷியாவோட ஹைஸ் அண்ட் லோஸில் என்ன இருக்கும் அப்படின்றது புரியுதா? அப்போ ஏஷியாவோட ஹை இல்லைனா லோ வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணணுன்றது புரியுதா எல்லாருக்குமே? பிருத்திவி, லிகித், யோகேஷ், மணி ப்ரோ. ஓகே. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம் சரவணன் ப்ரோ. ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ஏஷியாவோட லோ இங்கே இருக்கிற லிக்விடிட்டி இருக்குல்ல, அதாவது ஏஷியாவோட லோவோட லிக்விடிட்டி இருக்குது, ஹையோட லிக்விடிட்டி இருக்குது. நான் இப்போ வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகலை தானே, லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏஷியாவோட லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகாமலே இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. அப்போது இந்த ஆர்டர் பிளாக்கில் என்ட்ரி போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இந்த ஆர்டர் பிளாக்கில் என்ட்ரி போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பட் மோஸ்ட்டாக நான் என்ன சொல்லுவேன்னா, அவாய்ட் பண்ணுறது இட் வுட் பி பெட்டர். ஏன்னா இந்த ஆர்டர் பிளாக் கீழே தான் ஏஷியா லோவோட லிக்விடிட்டி இருக்குது. மார்க்கெட் எனி டைம் கேன் ஸ்வீப் அண்ட் கோ. ஸோ மோஸ்ட் லைக்லி நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏஷியா ரேஞ்ச்குள்ளேயே ட்ரேட் பண்ணுறது. ஏஷியாவோட லோ லிக்விடிட்டி இதாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஏஷியாவோட ஹை இங்கே இருக்குது, அதாவது ஏஷியாவோட ஹை இங்கே இருக்குது, அந்த ஏஷியா ஹை இங்கே இருக்குது, இங்கே ஒரு பிளாக் இருக்குது. நம்ம ஏன் இந்த பிளாக்கை செலக்ட் பண்ணக்கூடாது சொல்லுங்கள், ரைஸ் பண்ணி சொல்லுங்கள் யோகேஷ் ப்ரோ, சொல்லுங்கள். ஏஷியாவோட லிக்விடிட்டி வந்துட்டு அந்த பிளாக்குக்கு மேலே இருக்கனால லிக்விடிட்டி நம்ம வந்து ரிட்டர்ன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நார்மலான ஒரு கொஸ்டின், இப்போ ஒரு ஈக்குவல் லோ பார்க்குறீங்க, ஓகேங்களா, ஒரு சப்போர்ட் பார்க்குறீங்க, மல்டிபிள் டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகிருக்கான் இந்த இடத்துல. அப்போது இங்கே ஒரு பிளாக் இருக்குது, இங்கே எடுக்கலாமா வேணாமா யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். இது என்னது, இது சொல்லுங்கள் பிருத்திவி ப்ரோ. நோ ப்ரோ, ஆக்சுவலாக லிக்விடிட்டி பார்த்துட்டு பிகாஸ் இது வந்து ஒரு ஈக்குவலான லோ. மார்க்கெட் எனி டைம் கேன் ஸ்வீப் த லிக்விடிட்டி அண்ட் கிவ் அ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். அதுக்கப்புறம் நம்மளோட என்ட்ரி மாடலை பார்ப்போம். சேம் சினாரியோ இதுலேயும் நடக்கும். ஏஷியாவோட ஹைஸ் அண்ட் லோஸில் லிக்விடிட்டி அதிகமாகவே இருக்கும்.
ப்ளஸ் ஏஷியாவோட ரேஞ்சில் நான் வந்து மோஸ்ட்டாக ட்ரேடிங் வந்து அவாய்ட் பண்ணுறதை வந்து நான் இது பண்ணுவேன். எப்போவுமே லண்டன் டைமில் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நம்மளோட என்ட்ரி மாடல்ஸை எப்போ பார்க்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஏஷியாவோட ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா ஏஷியா ஹைஸ் அண்ட் லோஸை ஸ்பெல்லிங் தப்பாக ஒரே விஷயம். ஓகேவா? ஸோ ஏஷியாவோட ஹைஸ் அண்ட் லோஸில் நம்ம லிக்விடிட்டி பார்க்கணும். லிக்விடிட்டி இருக்கா, லிக்விடிட்டி பில்டாக இருக்கா, லிக்விடிட்டி எடுத்துருச்சா, அந்த சோனில் உள்ள வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது இட் வுட் பி பெட்டர். அப்போ வந்து ஏஷியா இப்போ அப்படின்னு பார்த்தா லிக்விடிட்டி இல்லாத இடமே கிடையாதே, எல்லா இடத்துலையுமே லிக்விடிட்டி இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஏஷியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியா ரேஞ்சிலே இருக்குது. அப்போ இந்த பிளாக் எடுக்கக்கூடாதா, அப்போ இந்த பிளாக் ஃபெயிலியர் ஆகிடுமா அப்படின்னு வந்து கொஸ்டின் இருக்கும். அப்போ இந்த பிளாக்லேருந்து மார்க்கெட் கீழே போகாதா, போகிறதுக்கும் தெர் ஆர் சான்சஸ், பட் ப்ராபபிலிட்டி கம்மி. நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி கம்மி. சப்போஸ் வந்து இங்கே வந்து ஒரு ஏஷியா பிளாக்லேயே வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குறான் அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரி மாடலை பார்க்கலாம். பட் திருப்பியும் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி ஸ்வீப் பண்ணுறான்னா உங்களுக்கான ரீசன் தெரியணும். ஓகே, எதனால ஸ்வீப் பண்ணா, இந்த பிளாக் தான் ஒர்க் ஆகிருக்கே, அப்புறம் திருப்பி போய்ட்டு எதுக்காக ஸ்வீப் பண்ணால் ஏஷியாவோட ஹையை ஸ்வீப் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கீழே அப்படின்ற ஒரு இதுக்கு வரணும். பட் நான் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா ஏஷியாவோட ஹைஸ் அண்ட் லோஸில் வந்து லிக்விடிட்டி எடுக்காமல் நான் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ அதே மாதிரி ஏஷியா இருக்குது, லண்டன் இருக்குது, நியூயார்க் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நான் வந்து ஒரு செஷனை மட்டும் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். லண்டன் க்ளோஸ்னு ஒன்று இருக்கும், அதை நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் நான் லண்டன் க்ளோஸுக்கு தான் நான் உங்களுக்கு வேறு என்ட்ரி மாடல் வச்சுருக்கேன். ஸோ இந்த செஷன்ஸ் லிக்விடிட்டியை நான் வித்தியாசமாக கிராக் பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் ஏஷியா இருக்குது, லண்டன் இருக்குது, நியூயார்க் இருக்குது. இப்போது இந்த ஏஷியாஸோட ஹைஸ் அண்ட் லோஸ்லேயும் சரி, லண்டனோட ஹைஸ் அண்ட் லோஸ்லேயும் சரி, நியூயார்க்கோட ஹைஸ் அண்ட் லோஸ்லேயும் சரி என்ன இருக்கும் மார்க்கெட்டில் சொல்லுங்கள், என்ன இருக்கும் சொல்லுங்கள் யோகேஷ் ப்ரோ? லிக்விடிட்டி அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? இப்போது இங்கே தான் நம்ம இன்னொரு டாப்பிக்கை இன்வால்வ் பண்ண போகிறோம். இந்த என்ட்ரி மாடலை ஜஸ்ட்டு நான் ஞாபகம் தான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இன்னும் இந்த என்ட்ரி மாடலை எப்போ எடுங்க அப்படின்றது நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஓகேங்களா? அதுக்கு வரலாம். இப்போ ஏஷியா இருக்குது, லண்டன் இருக்குது, நியூயார்க் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம இண்டிகேட்டர்ஸில் போட்டு பிரிச்சுக்கலாம். நான் வேறு சார்ட் எடுக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்காக நிறைய சார்ட் வச்சுருக்கேன். ஸோ அதனால் யூரோ சார்ட் வந்து நம்ம எடுத்துடலாம். ஓகே, இப்போது ஓகே, இதுவும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண சார்ட்டா, கோல்டுலேயே வேறு ப்ரோக்கரில் எடுக்கலாம். ஓகே, திஸ் வுட் பி ஃபைன். இப்போ ஏஷியாவோட ரேஞ்சை அழகாக காமிச்சிடுறான் பாருங்கள். ஏஷியா எவ்வளோ தூரம் ஹை போயிருக்கான், ஏஷியா எவ்வளோ தூரம் லோ போயிருக்கான், அழகாக வந்து காமிச்சிடுறான் பாருங்கள். ஹை, லோ, ஏஷியா எவ்வளோ தூரம் ஹை போயிருக்கான், இவ்வளோ தூரம் லோ போயிருக்கான், அழகாக வந்து டிவைட் ஆகிடுறான் பாருங்கள் இந்த நியூயார்க் டைம்ஸ் ஒன்று. ஸோ ஒரு டைமும் போயிட்டு நம்ம ஏஷியாவோட டைமில் வந்து வெர்டிக்கல் லைனை போட்டுட்ருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஓகேங்களா? இந்த ஏஷியா ரேஞ்ச் பை நிக்கோ அந்த இண்டிகேட்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நீங்கள் ஒன்ஸ் போட்டுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் லிக்விடிட்டியை வந்து நம்ம, அதாவது வந்து ஏஷியா ரேஞ்சை வந்து மார்க் பண்ணிக்கிறது நல்லது. அந்த ஏஷியாவோட ஹைஸ் அண்ட் லோஸில் லிக்விடிட்டி அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ வந்து லண்டன் செஷனையும் நியூயார்க் செஷனையும் நம்ம பிரிக்கணும். ஸோ லண்டன் செஷன் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 12 மணி வரைக்கும் போவோம் நைட்டு. ஸோ அதை நம்ம பிரிக்கிறதுக்கு செஷன்ஸ் ஆன் சார்ட் ஆரோ ராக்ஸ் இருக்கா, இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா பர்சனலாக வந்து நீங்கள் இதை வந்து நான் முடிக்கிறேன். எல்லோரும் நோட் பண்ணிட்டீங்களா இதை? அதாவது செஷன்ஸ் ஆன் சார்ட் ஆரோ ராக்ஸ், இதை நோட் பண்ணிவிட்டு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க எல்லாருமே. நம்ம என்ட்ரி மாடல்ஸை பார்க்கணுன்னா நான் வந்து ஏன் நம்ம டேரெக்டாக என்ட்ரி மாடல்ஸ் போயிருக்கலாம், பட் ஆனால் நான் ஏன் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, ஒரு எப்போவுமே ஒரு மாடலை படிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நம்ம எதனால் வந்து அதை சூஸ் பண்ணுறோம், எதனால் வந்து அங்கே ட்ரேடை பார்க்குறோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த செஷன்ஸ் பற்றி பேசிவிட்டு நம்மளோட என்ட்ரி மாடலை பர்ஃபெக்டாக எப்படி ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். செஷன்ஸ் ஆன் சார்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த இண்டிகேட்டரில் போயிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் ஹைஸ் அண்ட் லோஸை கொடுத்துடணும். புரியுதா யோகேஷ் ப்ரோ? கேட்குதா? ஏன் இது வருது? இருங்க, ஃபோனில் பார்க்குறேன். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவேட் ஹைஸ் அண்ட் லோஸை கொடுத்துடணும். ஏன்னா ஆக்டிவேட் ஹைஸ் அண்ட் லோஸ்ன்னு கொடுத்திங்கன்னா அவன் ஆல்ரெடி லண்டன் செஷன் பாருங்கள், க்ரீன் கலராக இருக்கா, இவ்வளோ தூரம் ஹை போயிருக்கான், இவ்வளோ தூரம் லோ போயிருக்கான். ஃபஸ்ட்டு வந்து இதுவுமே லண்டன் செஷன் தான், பட் ஆனால் நீங்கள் பார்க்க போகிறது இங்கே வரைக்கும் தான். லண்டன் செஷன் எப்போ வரைக்கும் நீங்கள் பார்க்கணுன்னா 8 மணி வரைக்கும் தான் பார்க்கணும். 3லேருந்து 8 மணி வரைக்கும் தான். எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, அது இந்த இண்டிகேட்டர்லேயே காமிக்கும். இப்போது இந்த க்ரீன் கலரோட அதாவது லண்டன் செஷன் 3லேருந்து 12 மணி வரைக்கும் போவோம். ஆனால் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது
இந்த இண்டிகேட்டரை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் க்ரீன் ஏரியாவை மட்டும் தான் லண்டனை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் லண்டனோட ஹை, லண்டனோட லோ, இவ்வளோ தூரம் லோ போயிருக்கான். இதுதான் வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். யார் ரைஸ் பண்ணீங்க? ஓகே, இந்த இண்டிகேட்டர் ஆன், இந்த இண்டிகேட்டர் வந்து என்ன ப்ரோ வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருந்த மாதிரி. இப்போ ஓகேவா ப்ரோ? இப்போ ஓகேவா? இப்போ ஓகே ஓகே. அதாவது இந்த இண்டிகேட்டர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அழகாக காமிச்சிடும் லண்டனோட ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து இந்த க்ரீன் கலர் ஏரியாவை மட்டும் தான் நோட் பண்ணிக்கணும். நீங்கள் இங்கே இருக்கிற மிக்ஸ்டு இதை வந்து நோட் பண்ணிக்கூடாது. லண்டன் செஷன் 12 மணிக்கு தான் முடியும். பட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னது? இந்த பர்டிகுலர் க்ரீன் ஏரியா தான். ஸோ செட்டிங்ஸில் போய்ட்டு ஆக்டிவேட் ஹைஸ் அண்ட் லோஸை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து டோக்கியோ சிட்னி வந்து ஆனில் இருக்கும். இந்த டோக்கியோ சிட்னியை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நம்ம அதுக்கு ஏஷியா ரேஞ்ச் பை நிக்கோன்ற இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம வந்து டோக்கியோ சிட்னியை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ எந்த டைமிங்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, எல்லாமே டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கட்டும். ஸோ நீங்கள் வந்து டோக்கியோ சிட்னி ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா லண்டன் செஷன் தெரியுது. தென் அதாவது ப்ரோ நல்லா கேளுங்க, நான் ஃபஸ்ட்டு நியூயார்க்கை ஆஃப் பண்ணுறேன். ஓகே, அதாவது நியூயார்க்கை ஆஃப் பண்ணுறேன். அதாவது லண்டன் வந்து 3லேருந்து 12 மணி வரைக்கும் போகும். அந்த லண்டனோட ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பனிங் டைம். அந்த பர்டிகுலர் ஸ்டாக் மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கும் போதே, அந்த ஸ்டாக் மார்க்கெட் இவ்வளோ தூரம் ரன்னிங்கில் இருக்கும் போதே நியூயார்க்கோட ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். தெரியுதா? இங்கே இந்த கலர் மாறுதா? க்ரீனும் ரெட்டும் மிக்ஸ் ஆகி இங்கே. ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம வந்து லண்டனோட ஹைஸ் அண்ட் லோஸை எது வரைக்கும் கன்சிடர் பண்ண போகிறோன்னா நியூயார்க்கோட ஓப்பனிங் வரைக்கும் தான். அதாவது 8 மணிக்கு வந்து இது ஓப்பன் ஆகுது, 8 மணிக்கு வந்து நியூயார்க் ஓப்பன் ஆகுது. ஆனால் லண்டன் 12 மணிக்கு தான் முடியும். ஆனால் நம்ம லண்டனோட ஹை அண்ட் லோ வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கான் மார்க்கெட்டை, அதை வந்து 8 மணி வரைக்கும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். லண்டன் இவ்வளோ தூரம் ஹை போயிருக்கான், இவ்வளோ தூரம் இங்கே வரைக்கும் லோ போயிருக்கிறானா, இது வரைக்கும் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆல்வேஸ் சொன்ன மாதிரி யூஎஸ் மார்க்கெட் வந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அண்ட் அது ரன்னிங்லேயே இருக்குது. அண்ட் லண்டனோட டைம் வந்து இங்கே முடிஞ்சிருது 12 மணிக்கு. தெரியுதா? 12 மணிக்கு வந்து முடிஞ்சிருது. 12 மணிக்கு முடிஞ்சோடனே இது ஏன் இந்த ஏரியா ஏன் ரெட்டு கலரில் போகுதுன்னா, அதாவது அந்த க்ரீன் போயிடுது. உங்களுக்கு புரியுதா? லண்டன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடுது. இப்போ லண்டன் ஆஃப் பண்ணோடனே இங்கேருந்து யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் அந்த கலர் சேஞ்சஸ் வந்து சொல்லிக்கிறோம். பட் வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் டைமும் இந்த ரேஞ்சு தான், அதுக்கெல்லாம் வரேன் நான். ஸோ இதோட மார்க்கிங்ஸ் எல்லாருக்கும் கிளியரா? லண்டன் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், லண்டன் ஸ்டாக் மார்க்கெட் 3லேருந்து 12 மணி, அதாவது 8 மணி வரைக்கும் ஹைஸ் அண்ட் லோஸை மார்க் பண்ணிக்கணும். அதுதான் லண்டனோட ஹைஸ் அண்ட் லோஸ். அதுக்கப்புறம் நியூயார்க் நம்ம இதில் பெருசாக ஹைஸ் அண்ட் லோஸ்லாம் மார்க் பண்ணி தேவையில்லை. நம்மளோட என்ட்ரி மாடல் இங்கே தான் பார்க்க போகிறோம், அதுக்கு வரேன். பட் ஆனால் லண்டன் இங்கே தான் மார்க் பண்ணணும். லண்டன் ஸ்டாக் மார்க்கெட் போயிட்டு இருக்கும் போதே நடுவில் எது ஓப்பன் ஆகுது? யூஎஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது 8 மணிக்கு. அப்போ தான் லண்டனோட ஹைஸ் அண்ட் லோஸு நம்ம மார்க் பண்ணணும். கிளியரா எல்லாருமே? மணி ப்ரோ, யோகேஷ், பிருத்திவி, லிகித், சரவணன் ப்ரோ எல்லாருமே கிளியரா? கிளியர். ஓகே. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த செஷன்ஸ் லிக்விடிட்டிலாம் வந்து மார்க்கெட் வந்து அதிகமான லிக்விடிட்டி ஜென்ரேட் ஆகிற பிளேசஸ். ஓகேங்களா? பட் இதில் என்ன, இதில் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஏஷியாவாக இருக்கட்டும், லண்டனாக இருக்கட்டும், நியூயார்க்காக இருக்கட்டும், ஏஷியாலேயே போய் ட்ரேட் பண்ணிடணுமா ஃபுல்லாக, இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக நம்ம ட்ரேட் பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த லண்டன் ஃபுல்லாகவே நம்ம ட்ரேட் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம இதுக்கு தான் கில் ஜோன் அப்படின்ற ஒரு இதை வந்து இன்வால்வ் பண்ண போகிறோம் இந்த செட்டிங்ஸில். ஓகேங்களா? இது நான் சொல்ல போகிற எல்லாமே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொல்ல போகிற என்ட்ரி மாடல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயில்டாக புரிஞ்சிடும், டெப்த்தாக புரிஞ்சிடும். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த கில் ஜோன்ஸ் அதை பற்றிலாம் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே தான் வந்து கில் ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு இது இன்வால்வ் ஆகுது. கில் ஜோன் அப்படின்னா என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஏஷியா, லண்டன், தென் என்ஒய், இந்த 3 செஷன் இருக்குது அப்படின்னா இந்த 3 செஷனில் பேங்க்ஸ், பர்டிகுலர் பேங்க் வந்து, அதாவது பேங்க் இன்வால்வ் ஆகிற டைமிங் என்னென்ன,
இப்போ ஏஷியா செஷன் இருக்குன்னா காலைல 5:30லேருந்து 11:30 வரைக்கும் நம்ம இந்தியன் டைமில் இருக்கும். யூஎஸ் டைமிங்கில் லண்டன் 3லேருந்து 12 மணி வரைக்கும் போகும். பட் ஆனால் பேங்க் எந்த டைமில் ட்ரேட் பண்ணுவாங்க, பேங்க் எப்போ வந்து ஒரு ஹியூஜ் பையின் அண்ட் செல்லிங் பண்ணுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல எல்லா டைம்லேயும், அதுக்கு தான் இதை கில் ஜோன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அப்போ இந்தந்த டைமிங்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற எல்லாமே 24 ஹவர்ஸ் டைமிங்கில் தான் சொல்கிறேன். UTC -5 நியூயார்க்கில் இருக்கணும். எல்லாருமே ஆடிபிள் தானே கைஸ்? மணி, யோகேஷ், பிருத்வி ப்ரோ, லிகித். ஸோ இப்போ ஏஷியா டைம் இருக்குது அப்படின்னா அப்போ ஏஷியா டைமில் பேங்க் எப்போ வந்து பை பண்ணுவாங்க, விற்பாங்க, என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிறது எல்லாமே 24 ஹவர்ஸ் டைமிங். ஸோ அந்த AM PM கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். 20ல் இருந்து, அதாவது 20:00 இருந்து 00 வரைக்கும் இந்த பர்டிகுலர் டைமில் தான் நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளோட ட்ரேடையும் பண்ணணும். அஃப்கோர்ஸ் நம்ம ஏஷியாவில் மோஸ்ட்டாக பண்ண மாட்டோம், பட் அதுக்கு வரேன். ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் தான் நம்மளோட ட்ரேட் இருக்கணும். இப்போ ஏஷியா செஷன் இருக்குது, இப்போ ஏஷியா இங்கே இருக்குது அப்படின்னா இவ்வளோ தூரம் ஏஷியா வந்து போயிருக்கான், இவ்வளோ தூரம் வந்து ஏஷியா வந்து இங்கே வரைக்கும் ஹை போயிருக்கிறான், இங்கே வரைக்கும் லோ போயிருக்கிறான். நம்ம இந்த ரேஞ்சிலே ட்ரேட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் நம்ம எப்போ ட்ரேட் பண்ணோன்னா உங்களோட வெர்டிகல், அதாவது இதுக்கும் ஒரு இண்டிகேட்டர் சொல்கிறேன். நம்ம எல்லா டைமும் வந்து வெர்டிகல் லைன் போட்டுட்ருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் இண்டிகேட்டர் சொல்கிறேன். இப்போ ஏஷியாவோட கில் ஜோன் டைமிங் என்ன, 20ல் இருந்து 00. சாரி கைஸ், 20ல் இருந்து 00 இந்த பர்டிகுலர் இதில் தான் உங்களோட ட்ரேடிங் டைம் இருக்கணும். இந்த பர்டிகுலர் ஏரியாவில் தான் பேங்க்ஸ் வந்து ஹியூஜ் பையின் அண்ட் செல்லிங் பண்ணுற ஒரு டைமிங். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏஷியாவோட கில் ஜோன் டைமிங். ஓகேங்களா? இப்போ லண்டன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லண்டனோட டைம் எல்லோரும் நோட் பண்ணுறீங்களா? லிகித், சரவணன் அண்ட் யோகேஷ் எல்லாருமே ஓகேங்களா? இப்போ லண்டன் ஸ்டாக் மார்க்கெட், லண்டனோட ஸ்டாக் மார்க்கெட் 3லேருந்து 12 மணி வரைக்கும் போகும். ஆனால் அந்த 3லேருந்து 12 மணி வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம ட்ரேட் பண்ண போகிற டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ல் இருந்து 5 மணி வரைக்கும் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ நான் மார்க் பண்ணுறேன். இப்போ லண்டனோட டைம் இருக்குது அப்படின்னா, இப்போ லண்டனோட ஸ்டாக் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கா, 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. லண்டன் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே பேங்க் வந்து பையின் அண்ட் செல்லிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது லைக் எப்படி சொல்கிறதுனா, லண்டன் ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே லண்டன் கில் ஜோன் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்போ அது எப்போ ஓப்பன் ஆகும், 2ல் இருந்து எத்தனை மணி வரைக்கும், 2ல் இருந்து 5. அப்போ நம்மளோட ட்ரேடிங் டைம் இதுவாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கலரில் நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். இந்த வெர்டிக்கல் லைனில் நீங்கள் அப்பப்போ போட தேவையில்லை. நான் இண்டிகேட்டர் சொல்கிறேன். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இண்டிகேட்டர் சொல்கிறேன். இது ஆட்டோமேட்டிக்காக தனித்தனியாக பிரிச்சிடும் இந்த கில் ஜோன்ஸே. ஓகேங்களா? ஸோ 2லேருந்து 5 மணி வரைக்கும் தான் நம்மளோட ட்ரேடிங் டைம் பீரியட் இருக்கணும். இதை வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு NY அப்படி எடுத்துக்கிட்டோம். NY டைமில் வந்து நம்ம எப்போ ட்ரேட் பண்ணணும், அதாவது பேங்க் வந்து NY டைமில் வந்து எப்போ வந்து ஹியூஜ் பையின் அண்ட் செல்லிங் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NY டைமில் 7ல் இருந்து 7ல் இருந்து 7:00 to 10:00, அதாவது 7ல் இருந்து 10 மணி வரைக்கும் NYயில் நம்மளோட ட்ரேடிங் பீரியடை பார்க்கணும். எக்ஸாம்பிள் இங்கேயே நம்ம மார்க் பண்ணுவோமே 7, அதாவது NY 8 மணிக்கு ஓப்பன் ஆகும். பட் ஆனால் 7 மணிக்கே எது ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கோட கில் ஜோன் ஓப்பன் ஆகிடும் 7லேருந்து 10 மணி வரைக்கும். ஓகேங்களா? 10ல் இருந்து 12 வரைக்கும் ஒரு மாடல் இருக்குது. பட் அதை வந்து இதுக்கப்புறம் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வேறு மாடல் வச்சுருக்கேன். இந்த டைம் ஜோனுக்கு அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இது மட்டும்தான். ஸோ நம்ம இங்கேயும் ஒரு ட்ரா பண்ணிடலாம். ஸோ என்னது, நம்மளோட ட்ரேடிங் பீரியட் எப்போது, நெக்ஸ்ட்டு நியூயார்க்கில் 7ல் இருந்து 10 மணி வரைக்கும். இதுதான் நம்மளோட ட்ரேடிங் பீரியட்.
இப்போ நீங்கள் இங்கே கரெக்டாக நான் கில் ஜோனோட டைமிங்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன்ல ஏஷியா. நான் அதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறேன். ஏஷியா மார்க் பண்ணியிருக்கேன், லண்டன் மார்க் பண்ணியிருக்கேன், ஏஷியா லண்டன். தென் இது என்னது? நியூயார்க். ஏஷியா லண்டன் தென் நியூயார்க். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த பர்டிகுலர் டைமில் தான் மார்க்கெட்டில் மூமெண்ட்டமே நடந்திருக்கு. தெரியுதா? மார்க்கெட் இங்கே பையிங் நடந்திருக்கு, செல்லிங் நடந்திருக்கு. இங்கே கன்சால்டேஷன் தான் ஆகிறான். தெரியுதா? இந்த மற்ற டைமிங்லலாம் இங்கே எல்லாருக்கும் கிளியராக தெரியுதா? இப்போயும் கன்சால்டேஷன் தான் ஆகிட்டு இருக்கான். தெரியுதா? இங்கே கைஸ் கேட்குதா? எஸ் ப்ரோ. அப்போ மோஸ்ட்லி பேங்க் வந்து ஏதாவது ஒரு சைடு வந்து மூவ் பண்ணுறாங்க மார்க்கெட்டை. கரெக்டாக? அப்போ இந்த டைம்லலாம் அவங்களோட ட்ரேடிங் பீரியட் இருக்காது. அப்போ நம்ம இந்த டைம்லலாம் ஸ்கிப் பண்ணுறது நல்லது நம்மளோட ட்ரேடிங் பீரியடை. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் தான் கில் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு டைமும் போயிட்டு வெர்டிகல் லைன்லாம் போட முடியல அப்படின்னா அழகாக ஒன்றுமே கிடையாது. லக்ஸ் ஆல்கோ அப்படின்னு ஒன்று இருக்குது. லக்ஸ் ஆல்கோ அப்படின்னு ஐசிடி கில் ஜோன்ஸ் லக்ஸ் ஆல்கோ இங்கே தெரியுதா உங்கள் எல்லாருக்கும்? ஐசிடி கில் ஜோன் லக்ஸ் ஆல்கோ அப்படின்னு தெரியுதா? எஸ் ப்ரோ. அதை நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமூவ் ட்ராயிங் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். எல்லாம் ஓகே இல்லை? டீச் பண்ண வரைக்கும் ஓகே இல்லை? இது எதாவது டவுட் இருக்கா ட்ராயிங்ஸில்? யோகேஷ் ப்ரோ, பிருத்திவி. நோ ப்ரோ. ரிமூவ் ட்ராயிங்ஸ். தென் நீங்கள் என்ன பண்ணணுன்னா செட்டிங்ஸில் போயிட்டு அந்த ஷோ ரீட்ரேஸ்மெண்ட்டை மட்டும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது ஓடி லெவல்லாம் காமிச்சிட்ருக்கோம். தென் லண்டன் க்ளோஸ் இருக்குல்ல, இதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து ஏஷியா லண்டன் தென் நியூயார்க் இது மட்டும் தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அழகாக வந்து நம்ம வேர்ட்டிக்கல் லைன்லாம் போட்டோம்ல, அந்த வேர்ட்டிக்கல் லைனெல்லாம் நம்ம போட தேவை கிடையாது. இதுவே வந்து போதுமான இதுதான். அந்த கில் ஜோன் டைம்ஸ் இந்த ஷோ ரீட்ரேஸ்மெண்ட் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு லண்டனோட லண்டன் க்ளோஸ்னு ஒன்று இருக்கா, அதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ப்ரோ. போலாமா? யா ப்ரோ. ஓகே. அண்ட் நம்ம கடைசியாக ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். இப்போது இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏஷியாவோட ரேஞ்ச் எவ்வளோ தூரம் போயிருக்கான்னு ஏஷியா ரேஞ்ச் பை நிக்கோ அதை ஆன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஏஷியாவோட ஹை இவ்வளோ தூரம் போயிருக்கான், தென் ஏஷியாவோட லோ இவ்வளோ தூரம் போயிருக்கான். ரைட்டா? நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஏஷியாவோட ஹை இல்லைனா லோ வந்து ஸ்வீப் பண்ணணும், என்ட்ரி மாடல் பார்க்கணும் தான். ஆனால் அந்த என்ட்ரி மாடலை எப்போ பார்க்கணுன்னா லண்டன் கில் ஜோனில் தான் பார்க்கணும். ஏஷியாவோட லோவை ஸ்வீப் பண்ணுறானே என்ட்ரி போயிடக்கூடாது. எக்ஸாம்பிள் ஏஷியாவோட ஹைஸ் அண்ட் லோஸ் முடிஞ்சிருச்சு. ஏஷியா எவ்வளோ தூரம் ஹை போயிருக்கான், லோ போயிருக்கான். நம்ம லண்டனோட கில் ஜோன் டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதாவது லண்டனோட கில் ஜோன் டைம் என்ன? 2 யூடிசி -5ல் 2 to 5. இந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் தான் உங்களோட மாடலை நீங்கள் பார்க்கணும். லைவ் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். நான் சொன்னது புரிஞ்சுதா எல்லாருக்குமே? இப்போ அண்டர்ஸ்டாண்டா கைஸ் மற்றவங்க எல்லாரும்? எஸ் ப்ரோ. ஓகே.
இப்போது இன்றைக்கி நடந்ததை ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றத சும்மா ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஏஷியாவோட ரேஞ்ச் இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணிடுறோம். ஏஷியா இவ்வளோ தூரம் ஹை போயிருக்கான், தெரியுதா? இவ்வளோ தூரம் ஹை போயிருக்கான்னு அதை மார்க் பண்ணி வச்சுட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். தென் லண்டனோட கில் ஜோன் 2லேருந்து 5 மணி வரைக்கும் ஏஷியாவோட ஹையை எப்போ தூக்கியிருக்கான்? இங்கே லண்டன் கில் ஜோனில். அப்போ நம்ம என்ட்ரி மாடலை எங்கே பார்க்கணும்? இன்டர்னல் ஃப்ராக்டலையும் உடச்சிருக்கிறான், மார்க்கெட்டும் ஷிஃப்ட் ஆகிருக்கு, தெரியுதா? அப்போ நம்ம என்ட்ரி மாடலை எங்கே பார்க்கணும்? ஹையு லோ. அப்போனா இங்கே தான் நம்மளோட என்ட்ரி மாடலை பார்க்கணும். இதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம், 1 மினிட் யூஸ் பண்ணலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு 3 மினிட்ஸ், பிகினராக இருக்கீங்க, நல்லா அக்யூரசி இருக்கணும் அப்படின்னா 3 மினிட்ஸ் இட் வுட் பி பெட்டர். 3 மினிட்ஸ் 1 மினிட். ஏன்னா 1 மினிட்ல ஒரு சில டைம்ஸ் நைட் பண்ணலாம், என்ட்ரி மிஸ் ஆகாமல் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு என்ட்ரி, நம்மளோட என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆகலை. ட்ரிகர் ஆகும் இங்கே இருக்கிற 15 மினிட்ஸோட பிளாக்லேயும் சரி, இல்லைனா வந்து 5 மினிட்ஸ். நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களோட என்ட்ரி மாடலை பார்க்கலாம். இங்கே தான் உங்களோட என்ட்ரி மாடலை பார்க்கணும். சேம் திங் ஹேப்பன்ட் இன் யூரோ. தெரியுதா இங்கே என்ன நடந்திருக்குன்னு? ஏஷியாவோட ரேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே ஏஷியாவோட ஹையை. அப்போது இங்கே உங்களுக்கு என்ன தெரியுது? ஃபஸ்ட்டு அக்யூமுலேட் ஆகிருக்கான், தெரியுதா? ப்ரைஸு அக்யூமுலேஷன். தென் என்னது இது? வாட் இஸ் திஸ்? மேலே போகிற மாதிரியே போகிறான்ல, மேலே போகிற மாதிரியே போகிறான்ல, மேனிப்புலேஷன். தென் நியூயார்க் என்னவாக இருக்கும்னா இதை பேஸ் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக இன்றைக்கி டேவோட ஹையை வந்து மோஸ்ட்டாக லண்டன் தான் க்ரியேட் பண்ணுவான், தெரியுதா? இன்றைக்கி டேவோட ஹை யார் க்ரியேட் பண்ணியிருக்கா? இப்போதைக்கு நீங்கள் சார்ட் பார்க்குறீங்கல்ல, இதில் வந்து ஒரு ஹை க்ரியேட் ஆகிருக்கு. அது வந்து யார் க்ரியேட் பண்ணியிருக்கா? சொல்லுங்கள், யார் க்ரியேட் பண்ணியிருக்கா? லண்டன். இப்போதைக்கு இன்றைக்கி டே நாங்கள் செஷன்ஸ் பிரேக்குன்னு ஆன் பண்ணிட்டீங்கன்னா டே வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிடும். இந்த ப்ளூ கலர் ரேஞ்சுன்னு இருக்குல்ல, இன்றைக்கி டேவோட ஹையை இப்போதைக்கு லண்டன் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கான். பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இந்த டே வந்து முடிஞ்சால் தான் கன்ஃபார்ம் ஆகும். மோஸ்ட்லி இதை வந்து தெர் ஆர் சான்சஸ் இந்த ஹையும் தூக்கலாம். பட் ஆனால் மோஸ்ட்லி ப்ராபபிலிட்டி வைஸ் நான் சொல்கிறேன், லண்டன் தான் வந்து ஹையை க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட என்ட்ரி மாடலை டேரெக்டாக வந்து நம்ம வந்து இங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியா இவ்வளோ தூரம் ஹை போயிருக்கான், லோ போயிருக்கிறான். லண்டன் கில் ஜோனில் தான் நான் உங்களோட என்ட்ரி மாடலை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போது லண்டன் கில் ஜோன் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியாவோட ஹையை இப்படி ஸ்வீப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுத்துட்டானா அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா என்ன பண்ணுவானா மார்க்கெட், லண்டன் கில் ஜோன் ஓப்பன் ஆகும்போது திருப்பியும் வந்து இந்த ஹையை வந்து ஸ்வீப் பண்ணுவான். புரியுதா எல்லாருக்கும்? அதாவது ஏஷியாவோட ஹையை மார்க் பண்ணியிருக்கீங்க, லண்டன் கில் ஜோன் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துட்டு ஒரு என்ட்ரி மாடலை கொடுக்குறான். ஆனால் என்ன பண்ணுறான், கில் ஜோன் ஓப்பன் ஆனோடனே அந்த பர்டிகுலர் பிரேக் டைமில் ஒரு ஹை க்ரியேட் பண்ணான்ல, அந்த ஹையும் வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணுவான், ஸ்வீப் பண்ணுவான். புரியுதுங்களா? ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது இட் வுட் பி பெட்டர். ஓகே கைஸ், நான் ஆல்ரெடி ஒரு இது மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஏஷியாவோட லோ இந்த இண்டிகேட்டர் கூட ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏஷியாவோட லோ அழகாக ப்ராக்கெட்டில் காமிச்சிருச்சா? ஏஷியாவோட லோ இங்கே இருக்குது. இப்போ நான் ஒரு லண்டனோட நம்மளோட என்ட்ரி மாடலில் எப்படிலாம் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். 3 மினிட்ஸில் இருக்கும். ஓகே ப்ரோ, ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கான் சொல்லுங்க கைஸ். ஏஷியாவோட லோ ப்ரோ, இது ஏஷியா லோ கரெக்டாக. ஏஷியாவோட லோ எடுத்துகிட்டு மார்க்கெட் இங்கே இருக்கிற ஒரு ஃப்ராக்டல் ஹையை உடச்சு ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்துருக்குறான். தென் எம்எஸ்எஸ் கொடுத்தோன்னே என்ன பண்ணியிருக்கான் இங்கே எம்எஸ்எஸ். தென் இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பில் ட்ரேட் பண்ணியிருக்கிறானா. ஃபஸ்ட்டு உங்களோட என்ட்ரி இங்கேயே ட்ரிகர் ஆகிடும். பட் ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவில் தான் இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஏஷியாவோட லோவை எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது தெரியுதா?
ஏஷியாவோட லோ எடுத்துட்டான். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ராக்டல் ஹை, அதாவது இங்கே இருக்கிற ஒரு சின்ன ஹையை மார்க்கெட் உடைக்கணும் அப்படின்னா இந்த ஹையை உடைச்சா தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மார்க்கெட்டில் நடந்திருக்கு, ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கு அப்படின்னு. இப்போ என்ன இருக்குது, இங்கே வந்து எம்எஸ்எஸ் கொடுத்துட்டான். எம்எஸ்எஸ் கொடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ராகும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு பிரேக்கரில் என்ட்ராகும், இல்லை ஓடி லெவலில் போட்டு என்ட்ராகும். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், இங்கே இருக்கிற இம்பேலன்ஸை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுதா? இது பேர் என்னது, இன்வர்ஷன் எஃப்இஜி. அதாவது இங்கே இருக்கிற பர்டிகுலர் ஃபேர் வேல்யூ கேப் மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கிறானா, அப்போது ஒரு லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபெயில் பண்ணும்போது இது வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்கும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுவான், மோஸ்ட் லைக்லி அதாவது இந்த இன்வர்ஷன் எஃப்இஜியில் மார்க்கெட் டேப் பண்ணிவிட்டு தான் மேலே போவோம். அப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க, இந்த எஃப்இஜியில் என்ட்ரி எடுக்கிறீங்கனாலும் எங்கே என்ட்ரி எடுத்தாலுமே உங்களோட எஸ்எல் பார்த்தீங்கன்னா இந்த லோவில் தான் வரும். சேஃபரான எஸ்எல் நான் சொல்கிறது, சேஃபராக நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க, இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட என்ட்ரி வந்து சேஃபாக இருக்கணும், நல்லா வந்து க்ளீனாக இருக்கணும்னா இந்த லோவில் பர்டிகுலராக இந்த லோவில் வைக்கிறது நல்லது. நான் எப்படி சொல்கிறது, உங்களோட மாடல்ஸ் வந்து நம்ம வந்து எஸ்எல்லை இங்கேயே வைக்கலாம், அடிக்க மாட்டான் அப்படின்லாம் நம்ம வந்து இது பண்ண முடியாது. இப்போ இங்கேயே பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை ட்ரிகர் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து இங்கே ட்ரிகர் பண்ணிவிட்டு போகிறான், தெரியுதா? இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து அப்பப்போ நடக்கும். இது வந்து எஸ்எம்டி மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம், ஒரு ஸ்டாப் ரன் நடந்திருக்கு அந்த ஃபேர் வேல்யூ கேப்லேயே. ஸோ அதனால் சேஃபரான ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே தான் இருக்கணும் மார்க்கெட்டில். ஸோ அகெயின் மேலே வந்து அக்ரெசிவாக வந்து மேலே போகிறான். மார்க்கெட்டில் இது வந்து டெய்லி ஒரு க்ளீனாக 3 என்ட்ரி மாடல்ஸ் வந்து கொடுப்பான். 3 என்ட்ரி மாடல் வந்து 3 இல்லைனா 2 என்ட்ரி மாடல் பக்காவாக க்ளீனாக வந்து இது பண்ணும். ஃபெயிலியர்ஸும் இருக்குது, ஒரு என்ட்ரி மாடல்னால் ஃபெயிலியர்ஸ் இல்லாமல் இல்லை, ஃபெயிலியர்ஸும் இருக்குது. க்ளீனாக வந்து உங்களுக்கு 2 என்ட்ரிஸ் 3 என்ட்ரிஸ் வந்து வாரத்தில் வந்து கொடுத்துருவான். நீங்கள் வந்து உங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது 2.5 ஆர்ஆர் இல்லைனா வந்து 2%, இந்த 2 ஆர்ஆரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து பர்டிகுலராக ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மாடல் வந்து க்ளீனாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஒரு 2.5 ஆர்ஆர் வருதா, ஒன்று அந்த ட்ரேடை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணலாம், இல்லைனா பார்ஷல்ஸ் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் எவ்வளோ போகிறானோ இல்லை கீழே வரானோ, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி வந்து கீழே வந்திருப்பான், ஸோ இதுக்கப்புறம் கீழே வந்திருப்பான், அப்போ வந்து இது வந்து பிரேக் ஈவன் தான். உங்களோட பார்ஷல்ஸ் எடுத்ததுக்கு 2.5 ஆர்ஆர் மேலே போனதுக்கப்புறம் உங்களோட என்ட்ரிஸை வந்து நீங்கள் வந்து பார்ஷல்ஸ் புக் பண்ணிக்கலாம், இல்லை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2.5 ஆர்ஆர் எடுத்தது புக் பண்ணிட்டீங்க 50%, அதுக்கப்புறம் மேலே போகிறோன்னா உங்கள் ட்ரேடை மேனேஜ் பண்ணிக்கலாம் ஹோல்டு பண்ணி, அது உங்களோட பர்டிகுலர் இது. 2.5 ஆர்ஆர்ன்றது ஒரு க்ளீனான ஒரு செட்டப்ஸ் தான் ஒரு என்ட்ரி மாடலுக்கு, சரிங்களா? சேம் இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுதா? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஏஷியா இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறோம், ஏஷியாவோட லோ என்ன பண்ணுறான், இங்கே என்ன பண்ணுறான், எந்த டைமில் பண்ணுறான், இங்கே எனிஒன் ரைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். யாரை செலக்ட் பண்ணுறது, இருங்க, பிருத்திவி ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. ஏஷியாவோட லோவை வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கான் ப்ரோ, லண்டன் கில். அதாவது ஏஷியாவோட லோவை லண்டனோட கில் ஜோனில் பண்ணியிருக்கான். நீங்கள் இங்கெல்லாம் போய் எடுத்துடக்கூடாது, இந்த பர்டிகுலர் டைம்லலாம் நீங்கள் கில் ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏஷியாவோட லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கான், இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கரெக்டாக. இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கிறதுக்கு இங்கே என்ன நடந்திருக்குன்ட்டு தெரியுதா யாருக்காது? சொல்லுங்கள் மணி ப்ரோ. சொல்லுங்கள். ஓகே சொல்லுங்கள் பிருத்தி ப்ரோ. அதாவது ஒரு லோ எடுத்துருக்கிறான், தென் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்குறான். இந்த ஃபேர் வேல்யூ கேப் ப்ராபபிலிட்டியாக இருக்கிறதுக்கு என்ன இருக்குது இங்கே, பிகாஸ் மார்க்கெட் வெறும் நார்மல் ஃபேர் வேல்யூ கேப் இல்லை, இது இங்கே இருக்கிற எஃப்இஜி மேலே க்ளோஸ் வச்சுட்டு போயிருக்கிறான் கரெக்டாக. அப்போது நம்ம தாராளமாக இங்கே வந்தால் என்ட்ரி போடலாம். லோ எங்கே வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இது கீழே ஒரு பிளாக் இருக்குது இந்த தடவை, தெரியுதா? இந்த பிளாக்குக்கு கீழே வைக்கலாம் நீங்கள் உங்களோட எஸ்எல்ல. இப்போது
இந்த செட்டப்ஸில் நம்ம நார்மல் இன்டியூஸ்மெண்ட் செட்டப்ஸ்லாம் படித்தோம்ல, அதெல்லாம் இங்கே வேலிடேட் ஆகுதா ஏதாவது? யாராவது சொல்ல முடியுமா? ஒரு ஈக்குவல் லோ இருக்கு, வேலிடேட் ஆகுதா செட்டப்க்கு? ஹை லோ. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஃப் இங்கே நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட டார்கெட் எங்கே இருக்கணும்னா இங்கே இருக்கிற ஈக்குவல் லோஸில் இருக்கணும். இப்போ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ட் அப்படின்னு வந்து எல்லோரும் செல் பண்ணியிருந்தாங்கன்னா கடைசியாக இவ்வளோ தூரம் தானே விற்க போயிருக்கான். அப்போ இங்கே தான் நம்மளோட லிக்விடிட்டி, அதாவது இங்கே தான் ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி எடுக்க போவான். லிக்விடிட்டி எடுக்க போவான்னு ஒரு டேர்ம் நம்ம சொல்கிறோம்ல, இதை தான் வந்து ட்ரா ஆன் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரா ஆன் லிக்விடிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸில் வந்து போயிட்டுருக்கான். இப்போ மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கான், அவன் எங்கே போகிறான்? ஒன்று மார்க்கெட் என்ன பண்ணுவான், லிக்விடிட்டி எடுக்க போவான், இல்லை இம்பேலன்ஸை ஃபில் பண்ண போவான். எங்கெல்லாம் போக போகிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் மார்க்கெட் வந்து போக போகிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா, இந்த ஹையெல்லாம் எடுக்க போகிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா, இதெல்லாம் நம்மளோட ட்ரா ஆன் லிக்விடிட்டி, அதாவது எடுக்க போயிட்டுருக்கான் அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த ஹையு, இங்கே இருக்கிற ஹை, இங்கே இருக்கிற ஹை, இதெல்லாம் நம்மளோட ட்ரா ஆன் லிக்விடிட்டி தான். இப்போ இங்கே எவ்வளோ ரிவார்ட் கிடச்சிருக்கு? 1:3 கிடச்சிருக்கு. எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் 2.5 ஆர்ஆர்லேயே கொஞ்சம் பார்ஷியல்ஸ் புக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ரன்னர்ஸ் வச்சுக்கலாம். உங்களோட என்ட்ரி மாடல்ஸில் ரன்னர்ஸ் வந்து வச்சுக்கலாம். அதை வந்து உங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் ட்ரேட். அதுக்கப்புறம் பிரேக் ஈவன் போட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஏதாச்சும் லிக்விடிட்டியே நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியா ஹையில் இருக்க லிக்விடிட்டி வந்து மார்க்கெட்டில் எடுக்கலை, கரெக்டாக? அதை கூட நீங்கள் டார்கெட் பண்ணலாம். சம்டைம்ஸ் நல்ல கரெக்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சம்டைம்ஸ் தப்பாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் 1:2.5 ஆர்ஆர் வருது, 1:3 வருதுன்னா நீங்கள் மோஸ்ட் லைக்லி அந்த பர்டிகுலர் ட்ரேடை இங்கே புக் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டு வந்து நீங்கள் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் உங்கள் ட்ரேடை. அதுக்கப்புறம் யாருமே நம்மளோட ட்ரேட் வந்து கரெக்டாக போதோ தப்பாக போதோ அது நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. உங்கள் ட்ரேட் வந்து இங்கேயே முடிச்சிடணும், அதாவது இங்கேயே முடிச்சிடணுன்ற பாருங்க. உங்களோட பார்ஷல்ஸ் எடுத்துகிட்டு தென் ரன்னர்ஸ் வந்து விடுறது நல்லது. இங்கே நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு கான்ஃப்ளூன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணலாம், டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே என்ட்ரி எடுத்துருக்குறோம். இங்கே தான் இந்த மேனிப்புலேஷன் மூவ். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஓடியா? ஓடி வந்து இங்கே போட்டுக்கலாம் வேணும்னா. நீங்கள் எங்கே எடுக்கிறீங்க? இந்த பிளாக்ல இருந்து இங்கே தானே எடுக்கிறீங்க. 50% கீழே வந்து ஓடி லெவல் எடுத்துக்கலாம். அது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து 0.70 மேட்ச் ஆகுது பாருங்கள், அது எடுத்துக்கலாம். டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஓடி யூஸ் பண்ண மாட்டோம்ல, டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மேனிப்புலேஷன் லெக்கை யூஸ் பண்ணுவோம்ல. இந்த லோவில் இருந்து இந்த ஹை வரைக்கும், அதாவது இந்த லோவில் இருந்து இந்த ஹை வரைக்கும் நம்ம போட்டோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட அந்த ட்ரான் லிக்விடிலாம் நம்ம மார்க் பண்ணி வச்சது மேட்ச் ஆகுதா? -2 -2.5 கிட்ட. இங்கெல்லாம் நம்ம லிக்விடிட்டி அப்படின்னு வந்து நம்ம ட்ரா பண்ணி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் மேட்ச் ஆகுது பாருங்கள். அப்போ அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து டார்கெட் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் -2.5 2 அதில் முடிக்கிறது நல்லது. தென் அதுக்கப்புறம் ரெஸ்ட் -4லேருந்து மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ் பண்ணுறானோ எது பண்ணுறானோ, ப்ளஸ் அதுக்குள்ளே வந்து கில் ஜோனோட டைமிங்கும் முடிஞ்சிருது 5 மணிக்கு. நம்ம இங்கே மோஸ்ட்டாக வந்து ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுவோம். நம்மளோட செட்டப்ஸை க்ளீனாக மார்க்கெட் என்ன பண்ணுற ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரீட்ரேஸ்மெண்ட் டூலும் அந்த ட்ரா அண்ட் லிக்விடிட்டி கூட மேட்ச் ஆகுது பாருங்கள், தெரியுதா? ஸோ அதை பேஸ் பண்ணி கூட நம்ம டார்கெட் பண்ணிட்டு நம்மளோட என்ட்ரி மாடலை அன்றைக்கி பர்டிகுலராக முடிச்சுக்கிறது நல்லது. அண்டர்ஸ்டாண்டா கைஸ்? ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா இதில்? சரவணன் ப்ரோ, பிருத்திவி, லிக்கித், மணி ப்ரோ. எனக்கு ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. சேம் ஸ்ட்ராட்டஜி தானே நியூயார்க் செஷன்? அது சொல்கிறேன், நியூயார்க்குக்கு எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன். நியூயார்க்கில் டைம் வந்து நம்ம கில் ஜோன்ஸ் பார்க்க மாட்டோம். சொல்கிறேன் நியூயார்க்கு எப்படி பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். ஏஷியா அது புரியுதில்ல உங்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே? ஏன்னா இப்போது நீங்கள் நார்மலாக வந்து மற்ற இது பார்த்தீங்கன்னா நியூயார்க் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நியூயார்க் கில் ஜோன் 7 மணிக்கே ட்ரேட் எடுக்க சொல்லிடுவோம். அது சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அதே தான் பக்கத்தில் இருக்க எக்ஸாம்பிளையும் பாருங்கள். ஏஷியாவோட 3 மினிட்ஸ் அது ஃபஸ்ட்டு ஏஷியாவோட லோ, இங்கே ஏஷியாவோட லோ இருக்கா, அதை லண்டன் கில் ஜோனில் எடுக்கிறான். நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி
கில் ஜோன் வர வரைக்கும் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. கில் ஜோன் வரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கான் இங்கே, ஸ்வீப் பண்ணேன். ஸ்வீப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுத்துருக்கான். கில் ஜோன் ஓப்பன் ஆனோடனே அந்த பர்டிகுலர் லோவையும் ஸ்வீப் பண்ணி விட்ருக்கானா இங்கே. இங்கே என்ன இருக்குது, தென் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், விக்கு க்ளோஸ் ஆகலை பட் ஸ்வீப் பண்ணியிருக்கான். பட் ஆனால் இங்கே விக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு கரெக்டாக, ஐ கொடுத்துட்டான். தென் இந்த பர்டிகுலர் பிளாக்கில் கூட எம்எஸ்எஸ் நடந்ததுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் பிளாக்கில் கூட நீங்கள் ரீஎன்ட்ரி பண்ணியிருக்கலாம். லோ டார்கெட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற ஹைஸ் பண்ணலாம். இல்லைனா நம்ம ஆல்ரெடி 2.5 RR, அதாவது இந்த ஈக்குவலான ஹை தெரியுதா இங்கே 1 2, இந்த ஈக்குவலான ஹையை எடுக்கிறதுக்கு இங்கே இருக்கிற பிளாக்கை யூஸ் பண்ணியிருக்கிறான். இப்படி கூட இந்த ஈக்குவலான ஹையை கூட நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். இங்கேயே உங்களோட என்ட்ரி மாடல் முடிஞ்சிடும். இதுக்கு பெருசாக நம்ம பயாஸ்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கிளியரா? எல்லாருக்கும் கிளியர் தானே? தென் யோகேஷ், மணி ப்ரோ, பிருத்திவி, லிக்கிட், சரவணன், கிளியர் தானே? ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரி மாடலை பார்ப்போம். நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பேன். என்னென்னா நியூயார்க்கோட கில் ஜோன் டைம் எப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். நியூயார்க்கோட கில் ஜோனோட டைம் எப்போ? ரிமூவ் ட்ராயிங்ஸ், ரிமூவ் இண்டிகேட்டர்ஸ். 7 to 10. சரி, ஓகே. லண்டனோட ஹைஸ் அண்ட் லோஸை எப்போ மார்க் பண்ணணும்? லண்டனோட ஹைஸ் அண்ட் லோஸை எப்போ மார்க் பண்ணணும்? 2 to 5. 2லேருந்து 2லேருந்து 8 வரைக்கும். அதாவது 3 மணிக்கே லண்டனோட ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். 12 மணி வரைக்கும் போவோம். ஆனால் நம்ம எப்போ லண்டனோட ஹை அண்ட் லோ வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க்கோட ஸ்டாக் மார்க்கெட் 8 மணிக்கு ஓப்பன் ஆகுதுல்ல, அப்போ தான் டிசைட் பண்ணணும் நீங்கள். ஆனால் 7 மணிக்கே வந்து கில் ஜோன் டைம் வந்து ஓப்பன் ஆகிடும். அதாவது நியூயார்க்கோட கில் ஜோன் டைம் எப்போ 7 மணி தானே. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 7லேருந்து 10 மணி வரைக்கும் போவோம். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஃபஸ்ட்டு 1 ஹவரை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாடல் எல்லாமே என்னோட பர்சனலைஸ்டு மாடல். இதை வந்து லைக் வேறு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அவங்க வேறு மாதிரி ட்ரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து நான் பர்சனலாக பேக் டெஸ்ட் பண்ணி எது மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும் அதை வச்சு நான் எடுத்தது. ஸோ அதனால் 7 மணிக்கு என்ன ஓப்பன் ஆகும், 7லேருந்து 10 வரைக்கும் என்னது, 7லேருந்து 10 மணி வரைக்கும் என்னது நியூயார்க் கில் ஜோன். ஆனால் 1 ஹவர் ஆஃப் டைமினை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணிடணும் அப்படின்றத ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த இண்டிகேட்டர், இந்த மாடலுக்கு இந்த இண்டிகேட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த க்ரீன் கலர் ஏரியாவில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, லண்டன் இவ்வளோ தூரம் ஹை போயிருக்கான், லண்டன் இவ்வளோ தூரம் லோ போயிருக்கான், அதை மட்டும் தான் நீங்கள் மார்க் பண்ணி வைக்க போகிறீங்க. தென் நியூயார்க் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் நம்மளோட என்ட்ரி மாடலை பார்ப்போம். என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நான் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ட்ரேட்னா அதில் வந்து ஃபெயிலியர்ஸும் இருக்கும், நல்லாவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிருக்கும். இப்போ எப்படி நான் பண்ணலாம் பாருங்கள். அதாவது லண்டனோட ஸ்டாக் மார்க்கெட் டைம் என்ன, இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம். இந்த கில் ஜோன்ஸ் மாடலில் ஸ்டாக் மார்க்கெட்டோட டைம் வந்து 3லேருந்து 12 மணி வரைக்கும். பட் ஆனால் நம்ம இதில் என்ன பர்சனலைஸ்டாக பண்ண போகிறோம்னா 3லேருந்து 8 மணி வரைக்கும் வந்து லண்டனோட ஹைஸ் அண்ட் லோஸை மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? மார்க் பண்ணி வச்சுட்டு 8 மணிக்கு 8லேருந்து 10 மணி எயிட்லேருந்து 2:10 நான் சொல்கிறது எல்லாமே யூடிசி -5. ஓகேங்களா? 10 மணி ஏஎம் தான் நம்மளோட என்ட்ரி மாடலில். பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்
லண்டனோட ஹைஸ் அண்ட் லோஸில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லண்டனோட ஹைஸ் அண்ட் லோஸை 8 மணிக்கு மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் 3 மினிட்ஸில் கொடுத்துட்டான். 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இட்ஸ் பெட்டர், 1 மினிட் வேண்டாம். இப்போதைக்கு ட்ரை பண்ண வேணாம். 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் பாருங்கள். லண்டனோட லோ ஸ்வீப் பண்ணி நம்மளோட என்ட்ரி மாடல் கொடுத்துட்டா நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் லண்டனோட லோ ஸ்வீப் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் 3 மினிட்ஸில் கொடுத்துச்சுன்னா நம்மளோட பை மாடலை பார்க்க போகிறோம். லண்டனோட ஹை வந்து மார்க்கெட்டில் ஸ்வீப் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட செல் மாடலை பார்க்க போகிறோம். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக். ஓகேங்களா? இப்போது லண்டன் லோ, ஓகேங்களா, லண்டன் லோவை எப்போ தூக்குறான் இவன்? லண்டனோட லோ எப்போ நம்ம லண்டன் லோவை மார்க் பண்ணோம்? 8 மணிக்கு. 8 மணிக்கு இங்கே ஓப்பன் ஆகுது மார்க்கெட். அப்போ லண்டனோட லோ இவ்வளோ தூரம் போயிருக்கிறான், ஹை இவ்வளோ தூரம் போயிருக்கிறான். தெரியுதா? இப்போ இங்கே என்ன ஆகுது? மார்க்கெட்டு லண்டனோட லோவை எடுத்துட்டு மார்க்கெட் இங்கே என்ன பண்ணுறான்? இவ்வளோ பெருசா எம்எஸ்எஸ் கொடுக்குறான். எம்எஸ்எஸ் கொடுக்குறான். இப்போ சொல்லுங்கள் என்ன பண்ணலாம்? மற்றவங்க இருக்கீங்களா? எம்எஸ்எஸ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே இன்டியூஸ்மெண்ட்டும் இருக்குல்ல. தென் கரெக்டாக இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுதா? எஃப்இஜியில் என்ட்ரி, தென் இந்த லோ கீழே எஸ்எல். டார்கெட் எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனோட ஹையில் போய் பண்ணிடக்கூடாது. ஏன்னா லண்டன் தான் அன்றைக்கி பர்டிகுலர் டேவோட ஹைஸ் அண்ட் லோஸில் மோஸ்ட்லி க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்றதுனால நம்ம அட்லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டான இந்த ஐயாச்சும் நம்ம வந்து பண்ணணும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் ஒரு 2.5 RR, அதுக்கு மேலே இங்கே ஒரு ட்ரா ஆன் லிக்விடிட்டி பார்க்குறீங்க. இப்போ இங்கே ஒரு ஈக்குவல் ஹை இருக்குன்னா இங்கே தான் லிக்விடிட்டி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 2.5 RR 1:3 அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட என்ட்ரி மாடலை க்ளோஸ் பண்ணிவிட்டு வர்றது இட் வுட் பி குட். ஓகேங்களா? பெரிய டீல்லாம் கிடையாது. நான் இதில் ஃபெயிலியர்ஸையும் காமிக்கிறேன். ஓகேங்களா? நான் காமிக்கிறேன். இது என்ன நியூஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்எஃப்பி நான் ஃபார்ம் பேரோல் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது நம்மளோட மார்க்கெட்டில். நான் ஃபார்ம் பேரோலில் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுதா? இங்கே நான் ஃபார்ம் பேரோலை விட்டுடலாம். லண்டனோட ஹை, லண்டனோட லோ. 8 மணிக்கு ஸ்டாக் மார்க்கெட், அதாவது என்ஒய் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணியிருக்கீங்க? என்ன ப்ரோ? லண்டனோட லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு இம்பல்சிவான புஷ், இதை நம்ம பிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஓகே, லண்டனோட லிக்விடிட்டி எடுத்துட்டான். இது வந்து ஹியூஜ். இப்போ இங்கே என்ன, இது பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த செஷன்ஸில் என்ன பண்ணுவாங்க, யூஎஸ் செஷனில் ஃபஸ்ட்டு வந்து செல்லர்ஸை கூட்டிகிட்டு வருவாங்க, தென் பையர்ஸ் வருவாங்க உள்ள. ஒரு வி ஷேப் மாதிரி நடக்கும். ஃபஸ்ட்டு செல்லர்ஸ் வருவாங்க, தென் பையர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு பையர்ஸை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. அப்படி இல்லைனா பையர்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு தென் அவங்க பை பண்ணுற மாதிரி மேனிப்புலேட் பண்ணிட்டு தென் செல் ஆஃப் நடக்கும். இதுதான் வந்து யூஎஸ் செஷனோட ரொம்ப மெயினான ஒரு விஷயமே. இந்த வி ஷேப் பேட்டர்ன் மாதிரி நடக்கும். அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரியுதா? யூஎஸ் செஷன் ஓப்பன் ஆகணும்னு இங்கே இருக்காது. என்ன நடந்திருக்கு? ஃபஸ்ட்டு செல்லர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. தென் செல்லர்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஹையை உடச்சிருக்கிறான்? இந்த மாடல் என்ன நடந்திருக்கு? லோவை ஸ்வீப் பண்ணிட்டான், செல்லர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. தென் லண்டனோட லோவை ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் 3 மந்த்ஸில் இங்கே என்ன நடக்குது? சொல்லுங்கள் பிருத்திவி ப்ரோ. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கு.
அங்கேருந்து வந்து லண்டன் லோ ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, இந்த ஹியூஜ் செல்லர்ஸை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தென் என்ன 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 நடந்திருக்குன்னு தெரியுதா? அன்றைக்கி டே பையர்ஸ். பையர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. இதுதான் மோஸ்ட் லைக்லி மேனிப்புலேஷன் தான் இருக்கும் மார்க்கெட்டில். பட் நம்மளோட ப்ரையாரிட்டி லண்டன் லோ இல்லைனா ஹை ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளோட என்ட்ரி மாடலை பார்க்கணும். ஸோ லண்டனோட லோ ஸ்வீப் ஆகிருக்கு. தென் ஹியூஜான ஒரு ரன் ஃபுல்லாக செல்லர்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. தென் 3 மினிட்ஸில் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்லேயும் இருக்கலாம், இல்லைனா இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் இங்கே இருக்குல்ல, என்ட்ரி இந்த பிளாக் கீழே எஸ்எல் டார்கெட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் மார்க்கெட்டில் ஃபில் ஆகலை, அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட டார்கெட் 1.2.5 ஆர்ஆர், இதுதான் நம்மளோட டார்கெட். இது வந்து நம்மளுக்கு ப்ராபப்ளி பிரேக் ஈவன் ட்ரேடாக போயிருக்கும், தெரியுதா? ஏன்னா நம்ம ஒன்று பிரேக் ஈவன் வச்சுருப்போம், இல்லை வந்து அன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருப்போம். பிகாஸ் இது வந்து ஒரு ஃப்ரைடே ட்ரேட். ஏன்னா லைவ் மார்க்கெட் அப்படின்னும் போது நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இது மோஸ்ட் லைக்லி ஒன்று பிரேக் ஈவனில் இருந்திருக்கும், இல்லைனா இதை நம்ம க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது இங்கே தான் வந்து உங்களோட என்ட்ரி மாடலை நீங்கள் பார்க்கணும் ஓவராலாக, ஓகேங்களா? நீங்கள் ஆர்டர் பிளாக்லேயே எடுத்துருந்தீங்கன்னா இட் வில் பி பெட்டர். பட் ஆனால் நம்மளால் சொல்ல முடியாது, ஒரு எம்எஸ்எஸ் பண்ணுறான்னா அந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் எப்போவுமே வரணும்லாம் அவசியம் கிடையாது. எம்எஸ்எஸ் கொடுக்குறான்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப், அதாவது இதான ஹையை உடைக்கிறான், இந்த ஹைக்கும் லோவும் இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்புன்னு பார்த்தா இது தானே. அப்போ நம்ம என்ட்ரு ஆகும்னா இங்கே தான் என்ட்ரு ஆகும். இந்த பிளாக் எஸ்எல் டார்கெட் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஹையை நம்ம பண்ணால் கூட 1.5, இது வந்து ப்ராபப்ளி ஒரு பிரேக் ஈவன் ட்ரேட். இல்லைனா வந்து நம்மளோட என்ட்ரி வந்து எப்படி சொல்கிறது, பார்ஷல்ஸ் புக் பண்ணதுக்கப்புறம் பிரேக் ஈவன் அடிச்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லைக் நியூயார்க்கோட மாடலை வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். சேம் இங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரியுதா? லண்டன் ஹை, ஓகேங்களா? லண்டன் ஹை எடுத்துகிட்டு இங்கே என்ன நடந்திருக்கு? இங்கே இங்கே என்ன நடந்திருக்கு? ஹையு லோ, கேண்டில் க்ளோஸ் வச்சானா வைக்கலையா? நல்லாவே க்ளோஸ் வைக்கல, கரெக்டா? அப்போ என்ன பண்ணலாம்? என்ட்ரி எடுக்கலாமா வேண்டாமா? சொல்லுங்கள் மற்ற பிளேயர்ஸ், எஸ் ஆர் நோ? அப்போ ஃபஸ்ட்டு உள்ளே என்ன பண்ணுறாங்க, பையர்ஸை கூட்டிகிட்டு வராங்க, கரெக்டா? யூஎஸ் ஸ்டார்ட் ஆனோடனே. ஓகே, இப்போ இங்கே சொல்லுங்கள் ப்ரோ. இங்கே சொல்லுங்கள், யாராவது இங்கே சொல்லுங்கள். இங்கே என்ட்ரி போயிருக்கலாமா எப்படி? ஆக்சுவலாக போயிருக்கலாமே. எப்படி சொல்லுங்கள்? ஹையு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்துட்டு பேட்டல் இது எஃப்இஜியும் வந்துட்டு கரெக்டாக டச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நமக்கு என்ட்ரி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே உங்களோட என்ட்ரி மாடலில் அதே மாதிரி அங்கே ஒரு இது இருக்கு, லைக் லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகிருக்கு. எது ப்ரோ, இதுவா? ஓகே, ஸோ நான் இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து இங்கேயே என்ட்ரி போட்டுருவோம். நம்ம ஸ்ட்ரக்சர் ஆனோடனே இங்கே என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஹை மேலே தான் எஸ்எல் இருக்கணும், ஓகேங்களா? டார்கெட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2.5 ஆர்ஆர் இஸ் கிளியர் டார்கெட். 2% அந்த மாதிரி உங்கள் இஷ்டம். 2.5 ஆர்ஆர் வச்சிங்கன்னா இட் வுட் பி கிளியர். ஓகே ப்ரோ, இன்னொரு என்ட்ரி மாடல் இருக்குது, இதை அப்படியே சொல்லுங்கள் யாராவது. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற லண்டன் லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கிறானா? பண்ணியிருக்கான்ல, தெரியுதா? ஓகே, அப்போ நம்ம என்ட்ரி மாடலை இங்கே பார்க்கலாமா? 3 மினிட்ஸில் கிளியராக இல்லை, பட் ஆனால் நான் எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் உங்களுக்கு காமிக்கணும். பார்க்கலாம் எப்படி கொடுத்துருக்குறான் அப்படின்னு. சொல்லுங்கள் கைஸ், யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் செலக்டிவாக. யார் சொல்கிறீங்க? சொல்கிறீங்களா? சரவணன் ப்ரோ. ஓகே ப்ரோ.
ஃபஸ்ட்டில் ஒன்றா சொல்லுங்க. ஆ ஓகே ப்ரோ. லண்டன் லோ வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறான். ஹலோ, ஓகே ஓகே ப்ரோ. ஷிஃப்ட் பண்ணி ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்துக்கிறோம் ப்ரோ. எம்எஸ்எஸ் இது இந்த ஹையை உடச்சிட்டான். நல்லாவே எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கான். நல்லா அக்ரஷனோட உடச்சிருக்கிறான். கரெக்டா? ஆமாம். இந்த மாதிரி அக்ரஷனோட உடைக்கிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே ப்ரோ. அதாவது இப்போ இங்கேயே ஒரு ஹையை உடச்சிருக்கிறான், ரைட்டா? ஆமாங்க ப்ரோ. ஆனால் இதை பாருங்க, இந்த லோ இங்கே உடச்சிருக்கிறானா இல்லையா? உடச்சிருக்கிறான். ஆனால் இந்த ஹையை இங்கே உடைச்சதுக்கும் இந்த லோ உடைச்சதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இங்கே ஒன்றும் பவர்ஃபுல்லாலாம் உடைக்கல. ஆனால் இந்த ஐயை உடைக்கும் போது ஒரு இம்பல்சிவாக உடச்சிருக்கிறான்ல, ஒரு பவர்ஃபுல்லாக டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக. ஆமாம் ப்ரோ. ஆமாம். இதை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, எம்எஸ்எஸ் கொடுத்துட்டான். நெக்ஸ்ட்டு ஃபேர் வேல்யூ கேப். ஃபேர்வெலி கேப்னா எம்எஸ்எஸ் கொடுத்தோன்னே இவ்வளோ பெரிய ஃபேர்வெலி கேப் இருக்கே, அப்படியே என்டர் ஆயிடுவீங்களா? இல்லை, ஒரு இன்வெஸ்டல் எஃபிஜி இருக்குன்னு செக் பண்ணலாம் ப்ரோ. இங்கே என்ன இருக்குன்னு தெரியுதா? வாட் இஸ் திஸ் கைஸ்? பிரேக்கரும் என்னவும் இருக்கீங்க. யூனிகார்ன் மாடல். பிரேக்கர் தென் உள்ள என்ன இதாகுது, ஓவர்லேப் ஆகுது. எஃப்இஜி லோ பிளாக்கில் எஸ்எல் டார்கெட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2.5 ஆர்ஆர் க்ளீன். புரியுதா எல்லாருக்கும்? எஸ் ப்ரோ. இந்த என்ட்ரி மாடல்ஸ், இந்த எண்டில் டவுட்ஸ் இருக்கா கைஸ் உங்களுக்கு? யாருக்காதீங்க இந்த என்ட்ரி மாடலில் இல்லை ப்ரோ, இல்லை. ஒரியோர் இதில் மட்டும் இதை போய் ட்ரை பண்ணுற வேணாம். அது என்ன அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ண வேண்டாம். அதாவது NAS 100 US30 இருக்குல்ல, அதெல்லாம் இந்த இதை வந்து ட்ரேட் பண்ண வேண்டாம். எஃப்எக்ஸ் பேர்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும். அண்ட் இங்கே யாரெல்லாம் நிஃப்டி ட்ரேட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஒரே நிமிஷம். இந்த என்ட்ரி மாடலில் எல்லாம் கிளியரில்? யோகேஷ், பிருத்திவி, லிகித், சரவணன். எஸ் ப்ரோ. கிளியர் ப்ரோ. Yeah, bro. ஓகே, யாரெல்லாம் நிஃப்டி ட்ரேட் பண்ணுவீங்க? இன்னொரு ஒரு C+ மாடலை சொல்ல போகிறேன். ஈஸியான ஒரு மாடல் தான், இன்றைக்குமே அப்பியர் ஆகிருக்கு. இன்றைக்கி அப்பியர் ஆனதை வச்சு தான் அவரும் ட்ரேட் எடுத்துருக்கிறாரு. ஐ திங்க் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் காமிக்கிறேன். இதெல்லாம் ஜஸ்ட்டு சும்மா இது ஒர்க் ஆகுது அப்படின்றதுலாம் கிடையாது. இது வந்து லைவ். இந்த ஐ திங்க் அதை நான் அதை வியூ பண்ணுறேன். அப்ஸ்டாக்ஸ் புரோக்கர் இது இங்கே இருக்குது, அதை போட முடியலையே. ஓகே, நான் வேறு சார்ட்டில் காமிக்கிறேன். அப்ஸ்டாக்ஸ் புரோக்கர் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தெரியுதா இந்த மாடலு? இது இங்கே இது வந்து புட் ஆப்ஷன் வாங்கியிருக்காரு, தெரியுதா? 45,600 இங்கே. ஹலோ, இந்த மாடல், அதாவது இது எதை வச்சு எடுத்திருப்பாருன்னு உங்களுக்கு ஒரு, நீங்கள் நார்மலாக நான் ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணுறேன். நிஃப்டியில் நீங்கள் ஃபோரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஓகே, நீங்கள் எதுவும் ஏன்னா நம்மளுக்கு ஒரு இது இருக்காது. ஆனால் இப்போ இந்த ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வாங்கியிருக்காருல்ல, நார்மலாக உங்கள் ஸ்ட்ராட்டஜி வைஸில் நீங்கள் சொல்லுங்கள் எதனால அதை வாங்கியிருக்காரு அப்படின்னு. இன்றைக்கி டேவோட மார்க்கெட்டை பண்ணுறேன், யாராவது சொல்ல முடியுமா? புட்டுனா செல் தானே ப்ரோ? ஆமாம், புட்டுனா கீழே போகுதுன்னு பெட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி. லைக் செல். சரி, ஓகே, சொல்கிறேன். என்னென்னா இதுவும் வந்து ஒரு C+ மாடல் தான். B+ மாடலில் கூட வச்சுக்கலாம், இது நம்மளை பொறுத்து இருக்குது. பட் C+ மாடல் தான். இது ஒரு கிரேடு தான். என்ன பண்ணுன்னா, நேத்தோட டே இதை வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். எஸ்டர்டேஸோட ஹைஸ் அண்ட் லோஸை மார்க் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள். யா ப்ரோ. ஓகேங்களா? எஸ்டர்டேவோட ஹைஸ் அண்ட் லோஸை மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதாவது 1 டே கேண்டலில் போயிட்டு அந்த கேண்டலோட ஹைஸ் அண்ட் லோஸை மார்க் பண்ணி வச்சுட்டு, மார்க்கெட் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துச்சுன்னா நம்மளோட என்ட்ரி மாடலில் பார்க்க போகிறோம். அவ்வளோதான், இதோட க்ரைட்டீரியாவே இதுதான். இது வந்து ஃபோரெக்ஸ், பிட்காயின் எல்லாத்துலேயுமே இது ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஆனால் இதில் என்னென்னா, ட்ரெண்டு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மார்க்கெட் ஃபுல் பீரிஷில் தானே இருக்குது. நிஃப்டியாக இருக்கட்டும்,
பேங்க் நிஃப்டி, சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன். பேங்க் நிஃப்டி தானே, ஒரே நிமிஷம் கைஸ். இங்கே இருக்கு ஸ்க்ரீன்ஷாட். பேங்க் நிஃப்டி ஓகேங்களா. பேங்க் நிஃப்டிலையும் அதே தான். அதாவது ப்ரீவியஸ் டே, அதாவது நேத்தோட ஹை நேத்தோட லோவையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டைம் ஃப்ரேம் 1 2 3. 2 உங்களால் யூஸ் பண்ண முடியாது. 2 யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் போடணும். ஏன்னா ஒரு சில நம்பர்ஸ் வந்து இருக்காது நம்மளுக்கு. ஸோ 1 இல்லைனா 3 அதில் தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட என்ட்ரி மாடலை பார்க்கணும். என்ன என்ட்ரி மாடல்னால் ப்ரீவியஸ் டேஸோட ஹை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹையை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணுறான் அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் 3 மினிட்ஸில் பார்த்துட்டு நம்மளோட என்ட்ரி மாடல், ஃபேர் வேல்யூ கேப், பிரேக்கர், எனிதிங் நம்மளோட என்ட்ரி மாடலை பார்க்க போகிறோம். சேம் சினாரியோ அப்ளைஸ் ஃபார் திஸ். பட் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. 1 மினிட் சார்ட் போகிறேன். இன்றைக்கி நடந்தது இந்த ப்ளூ கலர் லைன் தான் இன்றைக்கி. ஓகேங்களா. ப்ளூ கலர் லைனுக்கு வரதுலாம் இன்றைக்கி. ப்ளூ கலர் பின்னாடி இருக்கிறது நேற்று. நீங்கள் வந்து February 9th இருக்கும், இந்த February 11th இருக்கும். அதாவது லாஸ்ட் வீக்கோட ஹை. அந்த 1 டே கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கோட கேண்டில் வந்து லாஸ்ட் டேவோட கேண்டில் வந்து ஹை இவ்வளோ தூரம் போயிருக்கான். தெரியுதா. லாஸ்ட் டேவோட கேண்டிலோட ஹையை இது தான், எல்லோ தான் இதோட ஹையை, தென் லோ. இதுதான் வந்து நீங்கள் பார்க்கணும். அந்த ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு இங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரியுதா. என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கு. தென் அங்கே இருக்கிற பிளாக்ல என்ட்ரி. ஆனால் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக்கு மேலேயே தூக்கிட்டு போய் எஸ்ஸில் வச்சிடக்கூடாது. கொஞ்சம் ப்ரீத்தராக வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கலாம். என்ட்ரி போட்டுட்டு மார்க்கெட் அகெயின் வந்து இந்த பிளாக்குக்கு வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த பிளாக்கை இங்கே ஆர்டர் ஃப்ளோ ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தெரியுதா. அப்போது உங்களோட எஸ்எல்லை வந்து நீங்கள் வந்து டைட்டராக மூவ் பண்ணுறது நல்லது. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஒரு ஆர்டர் பிளாக்ல மிட்டிகேட் பண்ணியிருக்கு மார்க்கெட் வந்து ஒரு அக்ரெஷனான புஷ். அப்போது எஸ்எல்லை வந்து இந்த ஹை மேலேயே வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சம் டைட்டராக கீழே வந்து அப்போ பர்டிகுலராக க்ரியேட் ஆன அந்த ஹைலையும் கூட சேஃபராக இருக்கிறதுக்கு மூவ் பண்ணிக்கலாம் எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும். பட் ஓவராலாக ஹையை ஸ்வீப் பண்ணியிருக்கு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் 1 மினிட்ல கொடுத்துருக்கு. தென் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா அங்கே இருக்கிற பிளாக்ல என்ட்ரு ஆக போகிறோம். அப்படி இல்லைனா இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ரு ஆக போகிறோம். பட் நான் ஃபேர் வேல்யூ கேப்பில் நார்மலாக டக்குன்னு என்ட்ரு ஆகிருப்பேனான்னு கேட்டிங்கன்னா நோ. ஏன்னா இப்போ நான் ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ரு ஆகணும் தான் என்னோடய எஸ்எல் எங்கே வந்திருக்கும், இங்கே வந்திருக்கும். அது வந்து என்னோடய ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து செட் ஆகிருக்காது. அப்போ நான் என்ட்ரின்னு ஒன்று எடுக்கணும்னு நினச்சா வந்தால் இந்த பிளாக்ல எடுப்பேன், இந்த ஹை மேலே எஸ்எல் வைப்பேன். இல்லைனா நான் எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி நம்ம ப்ரையாரிட்டியை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது இட் வுட் பி பெட்டர். ஓகேங்களா. இப்போ தென் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள் இங்கே. தென் இப்போ திருப்பி என்ன பண்ணுறான்னு தெரியுதா. லாஸ்ட் வீக்கோட லோ என்ன பண்ணியிருக்கான் இங்கே. ஓகே ஸ்வீப் பண்ணியிருக்கான். இந்த லைன் தான் அது ஸ்வீப் பண்ணியிருக்கிறான். லோ ஈக்குவல் லோவை மார்க்கெட் லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு தென் இங்கே என்ன நடந்திருக்கு. இங்கே என்ன நடந்திருக்கு. எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கு. இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ தான் நம்மளோட என்ட்ரி. என்ட்ரி டார்கெட் 2.5 RR. இது 2.5 RR இல்லைனா இங்கே இருக்கிற பிளாக் எதை வேணால் நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம்.
ஓவரால் இது வந்து க்ளீன் செட்டப். இது வந்து நிஃப்டியில் பக்காவாக ஒர்க் ஆகும் எப்போவுமே டெய்லி பேசிஸில். இப்போ நான் டெய்லி கேண்டல்ஸில் வைக்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு நிறைய வந்து இந்த லிக்விடிட்டி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கேண்டலை பாருங்கள், இந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்கிறான், இங்கே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தான் கீழே போயிருக்கிறான், இந்த ஹையோட லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தான் இங்கேயும் கீழே போயிருக்கிறான். ஸோ மார்க்கெட்டுக்கு கீழே போகும்போது அந்த ப்ரீவியஸ் டேயில் இருக்கிற லிக்விடிட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ இப்போ ஃப்ரைடே மார்க்கெட்டில் கொஞ்சம் புல்லிஷாக மார்க்கெட் வந்து ஆக்ட் ஆகிருக்கு. அப்போ எதை எடுத்துருக்கிறான் மார்க்கெட்டு? அவன் புல்லிஷாக ஆக்ட் ஆகணும் அப்படின்னா எங்கேருந்து லிக்விடிட்டி எடுக்கிறான் மார்க்கெட்டு? சொல்லுங்கள் கைஸ். ப்ரீவியஸ் டேவோட லோ எடுத்துருக்கிறான். இப்போது கீழே போகணும்னு நினைக்கிறான், அந்த செல் ஆஃப் நடக்கணும்னு நினைக்கிது. அப்போ இங்கே என்ன நடக்குது? இங்கே ஐயை வந்து எடுக்கணும்னு நினைக்கிறான். சரி, அதுக்காக வந்து இதை வச்சு நம்ம டைரக்ஷனையே நம்ம வந்து கணக்கு போடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நம்மளோட பாயிண்ட்ஸோ நம்மளோட ரிஸ்க் ரிவார்டையோ மார்க்கெட் வந்து எடுத்து ஐ மீன் நம்மளோட ரிஸ்க் ரிவார்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது, அவ்வளோதான். சரிங்களா? பாருங்கள், லோ வந்து ஸ்வீப். சொல்லுங்கள் ப்ரோ, சொல்லுங்கள். இந்த மாடல் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொன்ன இந்த பர்டிகுலர் மாடல் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்க ப்ரோ. ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோஸ் வந்துட்டு பிரேக் பண்ணும்போது வந்துட்டு சேம் திங் இதே தான் நாங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கோம். பட் இப்போ சமீபத்தில் இது நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே. இந்த இதுக்கு முன்னாடி ஹை ஆல் டைம் ஹை போயிட்டு இருக்கு தெரியுமா சமீபத்தில்? அதாவது புள்ளி சைடில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள். எஸ். ஏன்னா அந்த டைம்லேயும் வந்துட்டு நான் வந்துட்டு இதை பாருங்க, இப்போ கரெக்டாக ஆல் டைமே இங்கே இவ்வளோ தூரம் இருக்கும் போயிருக்காங்க. இதான் நினைக்கிறேன். எஸ் 20 அவன் லோவை ஸ்வீப் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருப்பான். ஓகே, இது பேங்க் நிஃப்டி இல்லையா? ஆமாம், நிஃப்டி இல்லையா நீங்கள் சொல்கிறது? நிஃப்டியில் நான் சொல்கிறேன். நிஃப்டி தான் நான் அதிகமாக ட்ரை பண்ணேன். ஓகே. ஸோ இதே தான் நானும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இது இல்லாமல் இன்னொன்று எடுத்துட்டோம்னா ஓஆர்பின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்தேன். ஓகே. ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்னு சொல்லிட்டு ஓகே. பிரேக் ஆகும்போது ஒரு செக்ஸஸ் வரும்போது அது நான் எடுப்பேன். ஓகே. ஸோ இது வந்துட்டு இப்போ நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆனால் சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்துட்டு நல்லாவே மேனிபுலேஷன் ஆகிருந்துச்சு. இல்லை ப்ரோ, அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா எல்லா டைமுமே அது ஒர்க் ஆகாது. ஃபஸ்ட்டு அது வந்து ஒர்க் ஆகுதுன்னு 100% எதுவுமே கிடையாதுல்ல. நம்ம ட்ரேட் நம்ம என்ன தான் சொன்னாலுமே நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் தானே இருக்கோம். நம்ம ப்ராபபிலிட்டியான ஸோ அதை நம்ம ஒத்துக்கணும். நம்ம ஸ்ட்ராட்டஜி இப்போ உங்கள் ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ அக்யூரசி ப்ரோ நீங்கள் வந்து உங்களுக்கு கேட்டேன்னா அது வந்து கொஸ்டினே கிடையாது. ஏன்னா அக்யூரசி அப்படின்றது வந்து மாறும் டே பைஸ். ஓகேங்களா? பட் இதுவும் ஒன் ஆஃப் த மாடல். இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது, நாளைக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். எஸ்எம்சி கான்செப்ட் வந்துட்டு நான் இனிமேல் தான் அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே. இது ஒரு நல்ல ஐடியா. நான் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இதில் என்னென்னா 1 மினிட்ல நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். சும்மா டெமோ ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு வந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் எல்லாருமே. சரிங்களா? எஸ்எல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எஸ்எல் அதிகமாக தான் வரும் 3 மினிட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா. பட் ஆனால் அக்யூரசி நல்லாயிருக்கும், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா?